செகண்ட் புக்லெட்டு லாஸ்ட் டாபிக். இதை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தேர்ட் புக்லெட் போயிடலாம். ஓகே, உங்களுக்கு தெரியும்ல நம்மளோட இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம்ல கம்ப்யூட்டர்ஸ், அது வந்து 1950s எப்படி இருந்துச்சு, இப்போ பயங்கர அட்வான்ஸ் ஆகுதுல்ல. லாஸ்ட் 10 வருஷத்தில் நம்ம யூஸ் பண்ண ப்ராசஸரை விட இப்போ யூஸ் பண்ணுற ப்ராசஸர் செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குல்ல. இப்போ நம்ம ஒரு சம்ம வந்து கம்ப்யூட்டரில் கொடுத்தா உடனே என்ன பண்ணும், ப்ராசஸ் பண்ணுவோம்ல. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த ப்ராசஸ்க்கு பேர் தானே அது கம்ப்யூட்டிங்கில். கம்ப்யூட்டரோட மெயின் வேலை என்னது, கம்ப்யூட் பண்ணுறது, ப்ராசஸ் பண்ணுறது. அதாவது நீ ஒரு இன்புட் தர, இப்போ 1+1 எவ்வளோ அப்படி கேட்டால் அந்த இன்புட் எடுத்துக்கிட்டு ப்ராசஸ் பண்ணி கம்ப்யூட் பண்ணி அவுட்புட் கொடுத்துருவோம்ல. இந்த ப்ராசஸிங் தான் இந்த ப்ராசஸிங் தான் யார் பண்ணுறா, ப்ராசஸர் பண்ணுது. ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்கிற ப்ராசஸர் பண்ணுதுல. அது என்ன ஆகுது, செம்ம ஃபாஸ்ட்டாக அட்வான்ஸ் ஆகிடுச்சு. 2010 ஒருத்தர் லேப்டாப் வாங்கியிருக்கான், அதில் இருக்கிற ப்ராசஸரை விட இப்போ வாங்குற கம்ப்யூட்டர் ப்ராசஸர் பயங்கர அட்வான்ஸ்ட் ஆகிடுச்சுல. நீ ஒரு 10 சம் கொடுத்தாலும் செம்ம ஃபாஸ்ட்டாக போட்டு முடிச்சிருக்கு. ஆனால் எவ்வளோ தான் ஃபாஸ்ட்டாக போட்டு முடித்தாலும் ஒரு டிமெரிட் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர் இருக்குல்ல, ஒரு டிமெரிட் இருக்குது. என்னென்னா, எக்ஸாம்பிள் இதான் ப்ராசஸர் வச்சுக்கலாம், கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்கிற ப்ராசஸர். ஓகேவா, இப்போது நான் ஒரு 4 சம் தரேன் கம்ப்யூட்டருக்கு. 1+1 என்ன, 1+3 என்ன, 1+4 என்ன கேட்குறேன். ஓகேவா, இப்போது இந்த 4த்தையும் ஒரே டைமில் நம்ம கம்ப்யூட்டர் ப்ராசஸர் இருக்காருல்ல, ப்ராசஸ் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு 1+1 என்ன உள்ளே போகும், ஆட் பண்ணிவிடும், 2ன்னு கொடுத்துரும். அதுக்கப்புறம் தான் 1+3 4, அதுக்கப்புறம் தான் 1+4 5 கொடுக்கும். என்ன சொல்கிற போதில்ல. எஸ், அப்போ உங்ககிட்ட நீ ஒரு 10 சம் நீ வந்து கம்ப்யூட்டர் கொடுத்தாலும் அந்த 1+1க்கு ஆட் பண்ணதில்ல, அது ஃபாஸ்ட்டாக பண்ணிடும். ஆனால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணாலும் ஒரே டைமில் 10 சம்மையும் உள்ள ஆட் பண்ண முடியாது. இதுதான் இப்போ இருக்கிற டிமெரிட். என்ன சொல்கிறேன்ல. எஸ், அப்போது இப்போ நீ இப்போ எக்ஸாம்பிள் நீ வந்து உடனே ஒரே டைமில் 4 சம்மு நீ வந்து கம்ப்யூட்டர் தரணும்னா அப்போ என்ன பண்ணணும், நீ உன்னோட கம்ப்யூட்டருக்குள்ளே 4 ப்ராசஸர் போடணும். பயன்படுத்த 4 ப்ராசஸர் போடணும். ப்ராசஸர் 1, ப்ராசஸர் 2ன்னு எக்ஸ்ட்ரா ப்ராசஸர் வாங்கி வைக்கணும். அது என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் சம் இங்கே, செகண்ட் சம் இங்கே, தேர்ட் சம் இங்கே, ஃபோர்த் சம் ஒரே டெவலப் பண்ணுறோம். என்ன சொல்கிற புரியுதுல. எஸ், இப்போ இருக்கிற ப்ராசஸ் செம்ம ஸ்பீடாக ஒர்க் ஆகுது. ஆனால் எப்படி இருந்தாலுமே அது ஒர்க் பண்ணுற சம் எப்படி இருக்கும், ஒன்று முடிச்சுட்டு தான் அடுத்து போயிட்டு இருக்கும். இதுதான் டிமெரிட் ஆஃப் இப்போ இருக்கிற கம்ப்யூட்டர். இது புரிஞ்சுல. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், இப்போ நம்ம 1+1 2 இந்த மாதிரிலாம் கம்ப்யூட்டருக்குள்ளே ஃபீட் ஆகாதுல்ல. 1 செகண்ட். உங்களுக்கு தெரியும்ல, கம்ப்யூட்டர் வந்து எதை ப்ராசஸ் பண்ணாலுமே என்ன லாங்குவேஜில் எடுத்துக்கும், 0 or 1 தான் எடுத்துக்கும். நீ 5 கொடுத்தா கூட என்ன பண்ணிக்கும், 1 1 நம்ம நம்பரை மாற்றிக்கும்ல, 0 1 மாற்றிக்கும் தானே. அது உங்களுக்கு தெரியும்ல. இப்போ எக்ஸாம்பிள் 0 எப்படி எழுதலாம், 0 எழுதலாம், 1 1ன்னு எழுதலாம், 2 1 செகண்ட் இங்கே எழுதுறேன், இங்கே ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது. இப்போ 0 வந்து 0, 1 1 போட்டுடலாம். ஓகேவா, 2 1 0 ரெண்டு ஸ்பேஸ் கேட்குது, 3 1 1. இப்போ 4 எழுதுறது எப்படி பண்ணும், இன்னும் எக்ஸ்ட்ரா டிஜிட் தேவைப்படுது, ஏன்னா ஃபுல்லாகிடுச்சு. 1 1 அடுத்து 1 0 0 அடுத்து 5 1 1 0 பாயிண்ட் 6 1 1 1. இப்போ ஃபுல்லாகிடுச்சு. 7 அடுத்து வேணும், அடுத்த டிஜிட் வேணும், 1 0 0 0. இப்படி தான் டிஜிட் என்ன பண்ணும், கம்ப்யூட்டர் எடுத்துக்கும். இதில் இப்போ 8ன்னு கேட்டனா 8 நம்பர் 8ன்னு போகாது, என்ன பண்ணும், 1 1 0 0. பயன்படுத்தல. எஸ்பி எல்லாம் ஒன்று ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னா அடுத்து தான் ஆகணும், இன்னொரு ஸ்பேஸ் வேணும், 1 போட்டுட்டு ஸ்பேஸ் கொடுத்துவோம். இப்படி தான் லாங்குவேஜ் எழுதிட்டே வரும். இந்த மாதிரி 100 சம்மை கொடுத்தாலுமே என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு ஒரு சம்மை எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ணும், இப்போ எக்ஸாம்பிள் இப்போ இந்த சம்னா எழுதுனால இது 0 1 2 3 இந்த எல்லா சம்முமே ஒவ்வொரு நம்பர் கூடயும் எக்ஸ்ட்ரா 1 நம்பர் ஆட் பண்ணுன்னு நான் சொல்லிட்டேன். யார்கிட்ட, ப்ராசஸர்கிட்ட சொல்லிட்டேன். அப்போ அது என்ன பண்ணும், எல்லாத்தையும் ஒரே டைமில் எடுத்துக்காது. ஃபஸ்ட் என்ன பண்ணும், 0 மட்டும் எடுத்துக்கும், +1 ஆட் பண்ணும், 1 ஆட், அடுத்து 1 எடுத்துக்கும், +1 ஆட் பண்ணும், 2 மாறிடும். பாயிண்ட் புரியுதுல. எஸ், நம்மளோட ப்ராசஸர் ஒரே டைமில் ஒரு 10 சம்மு கொடுத்தா அட் எ டைம் பண்ணாது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா டியூவல் கோர்னு வாங்குறோம், டியோ ப்ராசஸர், குவாட் கோர்னு வாங்குறோம். 4 சம் ஒரே டைமில் பண்ணுறது. இப்போ கம்ப்யூட்டருக்குள்ளே 4 ப்ராசஸர் வச்சுக்கலாம். அப்படி இருந்தால் மட்டும் தான் 4 வேலையை ஒரே டைமில் பண்ண முடியும். பாயிண்ட் புரிஞ்சுல. எஸ், இதுதான் இப்போ இருக்கிற கம்ப்யூட்டரோட டிமெரிட். ஓகே, இப்போ இந்த லைன் படிங்களேன். த மில்லியன்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டர்ஸ் அண்ட் கெப்பாசிட்டர்ஸ் அட் தி ஹார்ட் ஆஃப் தி கம்ப்யூட்டர். ப்ராசஸர் இருக்குல்ல, ப்ராசஸருக்குள்ளே என்ன இருக்கும், நிறைய டிரான்சிஸ்டர் இருக்கும், கெப்பாசிட்டர் இருக்கும், எல்லாமே இருந்தாலும் கேன் ஒன்லி பி இன் ஒன் ஸ்டேட் அட் எனி பாயிண்ட். அதாவது ஒரு சம்மு உள்ள போதில் அந்த ஸ்டேட் தான் இருக்கும். அந்த சம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த ஸ்டேட்டுக்கு வரும். தேர் இஸ் எ லிமிட் as to how quickly these devices can be made to switch state. பயன்படுத்தல. எஸ், ஒரு 3 சம் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் சம் செகண்ட் சம் தேர்ட் சம் 3 சம் இருக்குன்னா 3 சம்மையும் எடுத்துக்கிட்டு 3 ஸ்டேட்டில் இருக்காது. ஃபர்ஸ்ட் சம்முக்கான ஸ்டேட்டுக்கு மாறிடும், அதுக்கு ஆன்சர் பண்ணும், அடுத்து செகண்ட் ஸ்டேட்டுக்கும். ஓகேவா. இன்னொரு பாயிண்ட் சொல்லிடுறேன். அப்போ சூப்பர் கம்ப்யூட்டர் எப்படி ஒர்க் பண்ணணும், அதே மாதிரி தான் ஒர்க் பண்ணும், சேம் தான்.
சூப்பர் கம்ப்யூட்டர் எடுத்துட்டா கூட அந்த ப்ராசஸர் என்ன பண்ணும், ஒரு சம்மு தான் ஒரு டைமில் போடும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சூப்பர் கம்ப்யூட்டரில் 1000 ப்ராசஸர் போட்டுருவாங்க, 100 ப்ராசஸர் போட்டுருவாங்க. ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளே நிறைய ப்ராசஸர் வச்சுருவாங்க. அப்போ ஒரே டைமில் 1000 சம்மு என்ன பண்ணும், கேல்குலேட் பண்ணும். அப்போது ப்ராசஸரோட ஸ்பீட் அட்வான்ஸ் ஆகுது, ஆனால் ஒரு ப்ராசஸர் ஒரு சம்மு தான் போடுதுல்ல. ஓகே, இந்த டிமெரிட்டை சரி பண்ண வர்றது தான் இது குவாண்டம் கம்ப்யூட்டிங். எப்படி வந்து நார்மல் கம்ப்யூட்டர்ஸ் இந்த 0 இல்லை 1 அப்படின்ற பிட் எடுத்துக்குதோ அப்படி எடுக்காது, இது வேற ஒரு டைம் எடுத்துக்குது. குவாண்டம் கம்ப்யூட்டிங் எடுத்துக்கிற பிட் இருக்குல்ல, அதுக்கு பேர் வந்து கியூ பிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா குவாண்டம் பிட்னு சொல்கிறாங்க. பயன்படுத்தல வழக்கமான கிளாசிக்கல் கம்ப்யூட்டர்ஸ் எடுத்துக்கிற பிட் பேர் என்னது, 0 or 1, கரெக்டா. ஆனால் இப்போ குவாண்டம் கம்ப்யூட்டிங் என்ன பண்ணுதுன்னா இந்த கிளாசிக்கல் கம்ப்யூட்டரோட டிமெரிட்டை சரி பண்ண வருது. அப்போ என்ன பண்ணுது, ஆல்டர்னேட்டிவாக வேற ஒரு பிட் யூஸ் பண்ணுது. அந்த பிட் பேர் வந்து QU பிட் இல்லைனா குவாண்டம் பிட்னு சொல்லலாம். அப்போ என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்கலாம். கிளாசிக்கலாக யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர் பிட்டுக்கும் இப்போ இந்த குவாண்டம் பிட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தா, இப்போ எக்ஸாம்பிள் இது ஒரு ஸ்பேஸ் வச்சுக்கலாம், இது ஒரு பிட் வச்சுக்கலாம். இல்லை நான் 0ன்னு போடுறேன், இதில் கிளாசிக்கல் கம்ப்யூட்டரில் போடுறேன். இங்கே நான் 0ன்னு போட்டேன்னா அதுக்கப்புறம் இந்த பிட்டை மாற்றவே முடியாது. அதாவது அதே ஸ்பேஸில் நம்ம அகைன் 1 போட முடியாது, ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. அதுக்கான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம கம்ப்யூட்டர் இருக்குல்ல, நம்ம கம்ப்யூட்டரில் நம்ம ஸ்டோர் பண்ணுற எல்லா வேல்யூ 0 இல்லை 1 இல்லை 0001 எல்லாமே மேக்னெட்டிக் ஃபீல்டால் சேருன்னு சொல்கிறாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்போதைக்கு அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்லாம் தேவையில்ல, அதை விட்டுருங்க. இப்போதைக்கு சிம்பிளாக தெரிஞ்சுக்க வேண்டியது, கிளாசிக்கல் கம்ப்யூட்டரில் ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னா அங்கே நீ 0 போட்டோன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணி மறுபடியும் 1 போட முடியாது. இல்லை நீ 1 போட்டோம்னா அது 0ன்னு ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இதுதான் கிளாசிக்கல் கம்ப்யூட்டரில் இருக்கிற ஸ்பேஸ் டிமெரிட். ஆனால் குவாண்டம் பிட்டில் ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னா நீ 0ன்னு போட்டால் உடனே என்ன பண்ணிக்கலாம், 1ன்னு மாற்றிட முடியும், இல்லை அகைன் 0 மாற்றிக்க முடியும். இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான் குவாண்டம் பிட். பாயிண்ட் புரியுதுல்ல? எஸ், நம்மளோட கிளாசிக்கல் கம்ப்யூட்டரோட முக்கியமான டிமெரிட்டு இட் கேன் பி இன் ஒன் ஸ்டேட் அட் ஏ பாயிண்ட் தான். கரெக்டாக இப்போ 0 உள்ளே என்டர் ஆயிடுச்சுன்னா ப்ராசருக்குள்ளே அது ஃபுல்லாக 0 தான் இருக்கும், உடனே ஒன்றா மாறாது. இந்த ப்ராசர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்தது அதுக்கு அடுத்த ஒரு இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அட் ஏ டைம்லேயே 0 1 1 0 மாறிட்டே இருந்துச்சுன்னா நிறைய சம்ஸ் என்ன பண்ணலாம், ப்ராசஸ் பண்ணலாம்ல. எஸ், அப்போ அந்த குவாண்டம் கம்ப்யூட்டரில் என்ன ஆகுதுன்னா அட் த சேம் டைம் என்ன பண்ண முடியுது, அதால் அந்த ஸ்பேஸை 0வாக மாற்ற முடியுது, 1ஆக மாற்ற முடியுது. அது எப்படின்றது நான் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். ஓகேவா, 1 செகண்ட். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, அதாவது வந்து குவாண்டம் மீன்ஸ் வாட், குட்டி பார்ட்டிகல்ஸ். அது வந்து எலக்ட்ரானாக இருக்கலாம், ப்ரோட்டானாக இருக்கலாம், இதெல்லாம் இருக்கலாம்ல, சுற்றிட்டே இருக்குன்னு சொன்னால. இப்போ எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்ட் ஒன்று சொன்னேன்ல, கிளாசிக்கல் கம்ப்யூட்டரில் இந்த பிட்டு 0 or 1 எப்படி வந்து இருக்கும், த்ரூ மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அது 1, ரொம்ப லோவாக இருந்துச்சுன்னா அது 0. அட்ராக்டிங் பவரை வச்சு அது உள்ளே வந்து நான் நடக்க தேவையில்லை உங்களுக்கு. அதே மாதிரி இப்போ இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் இருக்குல்ல, இப்போ குவாண்டம் கம்ப்யூட்டரில் ஒரு ஸ்பேஸ் தரேன்னா இது என்னவா இருக்குன்னா ஒன்று எலக்ட்ரானாக இருக்கலாம், இல்லை ப்ரோட்டானாக இருக்கலாம், ஃபோட்டானாக இருக்கலாம், இது ஒன்று இருக்கலாம். ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிள் ஃபோட்டான் வச்சுக்கலாம், ஃபோட்டான். ஓகே, இப்போ நம்ம ப்ராசஸருக்குள்ள இருக்கிறது ஃபோட்டான் வச்சுக்கலாம், ஒரு ஸ்பேஸ். இப்போ நீங்கள் அந்த ஃபோட்டானுக்கு அதிகமாக எனர்ஜி கொடுத்தீங்கன்னா அது வந்து லெவல் 1 வச்சுக்கலாம், நம்பர் 1 வச்சுக்கலாம். ஃபோட்டானோட எனர்ஜியை குறைச்சிட்டிங்கன்னா 0 வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போது சொல்கிற போதில்லை, இப்போ உங்கள் கேஸ் ஸ்டவ் இருக்குல்ல, அது சொல்லக்கூடாது சொல்கிறேன், நான் ரூட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ கேஸ் ஸ்டவ் நம்ம அதிகமாக்குவோம்ல, அதிகமாக்கினா என்ன ஆகிடும், கம்ப்ளீட்டாக எரியும்ல, அது 1 வச்சுக்கலாம். கம்ப்ளீட்டாக குறைச்சா 0 வச்சுக்கலாம். ஓகேவா, என்ன சொல்கிற பொறுத்துல நம்ம கம்ப்யூட்டருக்குள்ளே ப்ராசஸ் ஆகுறது அந்த ப்ராசஸ் ஸ்பீடை பொறுத்து 0வா 1ஆன்னு மாறிட்டே இருக்கும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குல்ல, கிளாசிக்கல் கம்ப்யூட்டரில் இருக்க பிட் 1 வந்து ஹை ஸ்டேட்டில் இருக்கும், இல்லை லோ ஸ்டேட்டில் இருக்கும். பாயிண்ட் புரியுதா, 1 0வா இருக்கும், இல்லை 1ஆ இருக்கும். மீடியம் ஸ்டேட்டில் இருக்காது. மீடியம் ஸ்டேட்டில் இருந்தால் 1 மேலே மாறிக்கலாம், இல்லை கீழே மாறிக்கலாம். ஆனால் இதில் அதை பண்ண முடியும். எக்ஸாம்பிள், நீ இப்போ நீ 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 அதை குவாண்டம் கம்ப்யூட்டரில் நீ யூஸ் பண்ணுறது ஃபோட்டான்னு வச்சுக்கோ. என்ன பண்ணலான்னா அந்த ஃபோட்டானை நடுவில் நிற்க வைக்கலாம். ஓகேவா, எஸ், மிடில் லெவலில் நிற்க வைக்கலாம், இங்கே நிற்க வைக்கலாம். அப்போ இங்கே நிற்க வச்சா மிடில் இருக்குது, அது நினச்சா உடனே 1ஆக மாறலாம், உடனே 0ஆக மாறலாம். இதுதான் ப்ராசஸ் சொல்கிறாங்க. ஓகேவா, அகைன் சொல்கிறேன், நான் சிம்பிளாக சொன்னது ஒரே ஒரு பாயிண்ட் தான். 2 கம்ப்யூட்டர் இருக்குது, ஒன்று வந்து கிளாசிக்கல் கம்ப்யூட்டர்ஸ், இன்னொன்று வந்து குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ். ஓகேவா, கிளாசிக்கல் கம்ப்யூட்டர்ஸு 0 1 யூஸ் பண்ணுது, குவாண்டம் கம்ப்யூட்டிங்கும் 0 1 யூஸ் பண்ணுது. ஆனால் என்ன மெத்தடில் யூஸ் பண்ணுது, குவாண்டம் யூஸ் பண்ணிக்குது. ஆனால் இதில் நம்ம என்ன பண்ணுறோம், மேக்னெட்டிக் ஃபீல்டு யூஸ் பண்ணிக்கிறோம். மேக்னெட்டிக் ஃபீல்டு யூஸ் பண்ணும்போது உன்னோட கம்ப்யூட்டர் ஸ்டேட் இருக்குல்ல,
ஒன்று லோ லெவல் 0ல் இருக்கலாம், இல்லைன்னா ஹை லெவல் 1ல் இருக்கலாம். ஓகே, ஒன்றும் ப்ராசஸர் 0 எடுத்துக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் ஹை லெவலில் போய் 1 எடுத்துக்கலாம். 0 1 உடனே மாற்றி இருக்க முடியாது. ஆனால் குவாண்டம் கம்ப்யூட்டர் என்ன ஆகுதுன்னா, நீ எதை இன்புட்டாக தர, எலக்ட்ரானோ ப்ரோட்டானோ தர, அது என்ன பண்ணலாம், 0வாகவும் இருக்க முடியும், மிடில் லெவலில் இருக்க முடியும், 1ஆகவும் இருக்க முடியும். அப்போது நீ மிடில் லெவல் வச்சுட்டா அந்த சம்முக்கு ஏற்ற மாதிரி உடனே 0 மாறலாம், உடனே 1ஆக மாறலாம், த்ரூ இன்க்ரீசிங் எனர்ஜி ஆர் டிக்ரீசிங் எனர்ஜி. மேக்னெட்டிக் ஃபீல்டில் அதை பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதான் இது இது ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா எந்த கிளாஸ் சொல்ல மாட்டாங்க, சிம்பிளாக சொல்லுவாங்கன்னா கிளாசிக்கல் கம்ப்யூட்டரோட குவாண்டம் கம்ப்யூட்டிங் ஃபாஸ்ட்டாக பண்ணும், எஃபிஷியண்டாக பண்ணும் சொல்லிவிடுவாங்க. அது விஷயம் கிடையாது. இந்த பாயிண்ட் நீ புரிஞ்சுக்க. ஓகே, எதை யூஸ் பண்ணுறோம், குவாண்டம் பிட்ஸை யூஸ் பண்ணுறோம். குவாண்டம் பிட்ஸோட அட்வான்டேஜ் என்ன, அதை அதோட எனர்ஜியை 0 1 மட்டும் கிடையாது, கூட அடுத்த மிடில் லெவல்லையும் நம்ம என்ன பண்ணோம், அந்த எனர்ஜியை நிற்க வைக்க முடியும். அந்த மிடில் லெவலில் நிற்க வைக்கிறதால ஈஸியாக என்ன பண்ண, உடனே 1ஆக மாற முடியும், 0 மாற முடியும். குட்டி லாஜிக் தான், இந்த புரிஞ்சுட்டா ஓகே. இப்போ இந்த பாயிண்ட் புரியுதா பாருங்களேன். The quantum computers use the qubit, quantum bit. These qubits can take values 0 or 1, இன்னொன்று இருக்கு, or any of the infinite superpositions between 0 and 1. பாயிண்ட் சொல்கிறேன் போதில்லை. இப்போ எக்ஸாம்பிள், உன்னோட பிட்டு எலக்ட்ரான் வச்சுக்கலாம், இல்லை படம் வச்சுக்கலாம். அதை நீ லோவர் எனர்ஜி கொடுத்தா 0, ஹையர் எனர்ஜி கொடுத்தா 1. அட் த சேம் டைம் நடுவில் நிற்க வைக்க முடியும், ஏன்னா உன்னோட எலக்ட்ரானை. அந்த நடு லெவல் இருக்குல்ல, அதுக்கு பார்த்தா சூப்பர் பொசிஷன் சொல்லுவாங்க. இந்த சூப்பர் பொசிஷனை நிற்க வைக்கிறது மற்ற பவரால் முடியாது, மேக்னெட்டிக் ஃபீல்டால் முடியாது, குவாண்டம் முடியுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இங்கே நிற்க வைக்க முடியும், இங்கே நிற்க முடியும். ஸோ நீ ஒரு பிட் ஸ்பேஸ் கொடுத்தா அது 1ஆகவும் இருக்க முடியும், 0 ஆக்க முடியும், பை இன்க்ரீசிங் தி எனர்ஜி ஆர் டிக்ரீசிங் எனர்ஜி. ஓகேவா, அந்த மிடில் லேயர் பொசிஷன் இருக்குல்ல, அந்த பொசிஷனுக்கு பேர் தான் சூப்பர் பொசிஷன். These qubits can take values 0 or 1 or any of the infinite superposition between 0 and 1. When qubits are in superposition, it has some probability of being in state 0 and some probability of being state 1. State 0ஆகவும் இருக்க முடியும், at the same time 1ஆகவும் இருக்க முடியும். ஓகேவா, அடுத்த லைன் படிங்களா, உங்களுக்கு ஈஸியாக புரியும். The qubits are usually made of things like electrons, photons, even a nucleus. எது வேணா இருக்கலாம். இந்த qubit இருக்குல்ல, நீ 0 1 அனுப்ப போகிறல, எஸ், அது மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடையாது, அது கிளாசிக்கல் கம்ப்யூட்டரில் இப்போ என்ன மாறுது, எலக்ட்ரானாக மாறுது. அப்படி இருந்தால் என்ன ஆகுது, இன் கேஸ் ஆஃப் எலக்ட்ரான், த ஸ்பின் அப் கரஸ்பாண்ட் டு ஸ்டேட் 0 அண்ட் ஸ்பின் டவுன் கரஸ்பாண்ட் டு ஸ்டேட் 1. பாயிண்ட் புரியுதுல்ல? எஸ், அதாவது ஸ்பின் ஆகுதுல்ல, இந்த ஸ்பின்னோட மூணு சொல்கிறாங்க. ஸ்பின் அப் ஆச்சுன்னா 0, ஸ்பின் டவுன்னா ஸ்டேட் 1. அக்கார்டிங் டு குவாண்டம் லா, when the particle then enters the superposition of states in which it behaves as if it were in both states simultaneously. The point கரெக்டா, நீ அந்த மிடில் லேயரை நிற்க வச்சுட்டா, சூப்பர் பொசிஷன் ஸ்டேட்டை நிற்க வச்சுட்டா என்ன பண்ணலாம், அட் த சேம் டைம் இட் கேன் பி போத் ஸ்டேட் simultaneously, 0ஆக இருக்க முடியும், 1ஆக இருக்க முடியும். அதான் போட்டிருக்கு. ஈச் கியூபிட் யூட்டிலைஸ்ட் குட் டேக் ஏ சூப்பர் பொசிஷன் ஆஃப் 0ஆக இருக்க முடியும், 1ஆக முடியும். Thus the number of computations that a quantum computer could undertake 2 power n, where n is the number of qubits. ஒரே டைமில் 2 மடங்கு பண்ண முடியும், நீ எத்தனை பிட்ஸ் போட்டாலுமே. ஓகே, இப்போ இந்த லைன் படிச்சு பாருங்களேன், இந்த லைன் மீனிங் புரியுதா பாருங்களேன். வேற 2 பிட் ரெஜிஸ்ட்ரி, முதல்ல உங்களுக்கு இந்த பிட்னா மீனிங் புரியுதா, பிட் மீன்ஸ் ஸ்பேஸ்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிள், இந்த பிட்ஸ் தான் என்ன ஆகுது, பைட்ஸாக மாறுது. பைட்ஸ் தான் இந்த எம்பி பார்த்தோம்ல, எம்பி ஜிபி டெராபைட்ஸ்லாம் பார்த்தோம்ல. ஸோ எக்ஸாம் சொல்லுவாங்களே, உன்னோட பென்ட்ரைவ் எவ்வளோ ஸ்பேஸ், 2 GB, அப்படின்னா பைட்ஸ் தானே, பைட்ஸ் பிட்ஸ்னு சொல்கிறோம்ல. எஸ், அந்த ஸ்பேஸ் தான். இப்போ அதான் சொல்லுறேன். இப்போ ஒரு பிட் தராங்க வச்சுக்கலாம், ஒரு ஸ்பேஸ் தராங்க, இது ஒரு பிட் வச்சுக்கலாம். கிளாசிக்கல் கம்ப்யூட்டரில் இந்த ஒரு பிட்டில் ஒன்று நீ 0 போடலாம், இல்லை 1 அனுப்பலாம். நீ தர ஸ்பேஸில் ஒன்று 0 இருக்கலாம், 1 இருக்கலாம். ஆனால் குவாண்டம் கம்ப்யூட்டரில் நீ தர ஒரு பிட் ஸ்பேஸ் இருக்குல்ல, அதில் நீ 0 யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை 1 யூஸ் பண்ணிக்கலாம். பாயிண்ட் புரியுதுல? எஸ், சப்போஸ் ஸ்பேஸ் குறையுது, ஒரே ஸ்பேஸ் தான் 2 விஷயம் ஒன்று பண்ண முடியுது. நான் சொன்னேன். இப்போ எக்ஸாம்பிள், 2 ஸ்பேஸ் தர வச்சுக்கலாம், 2 பிட் தரேன், 2 பிட் அனுப்புறேன். அப்போ இதில் 0வும் போடலாம், 1ம் போடலாம், இதில் 0வும் போடலாம், 1 போடலாம். அப்போ 4 நம்பர் வருது. பாயிண்ட் புரியுதுல? எஸ், வேற 2 பிட் ரெஜிஸ்ட்ரி இங்கே போட்டுருக்கு பாருங்க, கேன் ஸ்டோர் ஆல் 4 நம்பர் சைமல்டேனியஸ்லி. ஒரு பிட்னா தெரியல, ஒரு பிட்னா 1 பிட். அதில் நார்மல் கம்ப்யூட்டர் ஒன்று தான் சேவ் பண்ணும், அதுக்கு சேவ் பண்ண முடியாது. இல்லைன்னா அடுத்த பிட் தேவைப்படும் 0 சேவ் பண்ணுறது. ஆனால் குவாண்டம் கம்ப்யூட்டரில் ஒரே பிட்டே போதும், 1 சேவ் பண்ணி வச்சுக்கும், 0 சேவ் பண்ணி வச்சுக்கும் ப்ராசஸ் பண்ணுறது. அப்போ 2 பிட் இருந்துச்சுன்னா இதில் ஒரு 1, இதில் ஒரு 0, இதில் ஒரு 1, இதில் 0. இப்போ 4 நம்பர் என்ன பண்ண முடியும், ஈஸியாக சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். Thus a 2 qubit register in a quantum computer can store all 4 numbers simultaneously. 4 நம்பர் தெரியல, எஸ், 1 2 3
2 பிட்ல. ஓகேவா? எஸ். ஸோ கியூபிட்ஸ் ஆர் ஆடட், த இன்க்ரீஸ்ட் கெப்பாசிட்டி இஸ் எக்ஸ்போனென்ஷியல். அதிகமாகிட்டே இருக்குல்ல. எஸ், நீ 1 கொடுத்தா 2 ஒர்க் பண்ணுது, நீ 2 கொடுத்தா 4 ஸ்பேஸ் தருது, நீ 3 பிட்டு கொடுத்தனா என்னது 1 0 1 0 அதிகமாகிட்டே இருப்பது இல்லை. அதான் அதுதான் இந்த பாயிண்ட் கொடுத்துருக்கேன். thus the number of computations that a quantum computer could undertake 2 power n. 2 power n என்ன புரியுதுல? இப்போ நீ தர n தான் இந்த பிட்டு, நீ ஒரு பிட்டு தரியா, 2 power 1 ரெண்டு டிஜிட் உள்ள அனுப்பும். நீ 2 பிட்டு தரியா, 2 power 2, உனக்கு 4 நம்பர் ஒரே டைம்ல உள்ள போக முடியும். 3 பிட் தரியா, அப்போ 2 power 3 ஒரே தான் அனுப்ப முடியும். 8 நம்பர் ஒரே சைமல்டேனியஸா அனுப்ப முடியும். ஓகே, கிளாசிக்கல் பார்த்தீங்களா, 0னா 0, அடுத்து 1 வேணுமா 1, 2 வேணுமா 1 0 2, இப்படி தான் பண்ண முடியும். ஆனால் இங்கே என்ன பண்ணலாம், 1 பண்ண முடியும் குவாண்டம் கம்ப்யூட்டரில், பிகாஸ் ஆஃப் இட்ஸ் சூப்பர் பொசிஷன் ஸ்டேஜ். இப்போ இந்த லைன் படிக்கல, குவாண்டம் சூப்பர்மசி, இட் ரெஃபர்ஸ் டு தி குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் being able to solve a problem that a classical computer cannot. கரெக்டா? எஸ், அது உங்களுக்கு தெரியும். ஆனால் இது முக்கியம், 2019 அப்டேட், கூகுள்ஸ் குவாண்டம் கம்ப்யூட்டர் கிளைம்டு சூப்பர்மசி. அதாவது ஒரு வழக்கமான ஒரு நார்மல் கம்ப்யூட்டர், அது சூப்பர் கம்ப்யூட்டராக இருக்கலாம், நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பர் கம்ப்யூட்டர் இருந்தால் கூட ஒரு 100 ப்ராசஸர் தானே. சூப்பர் கம்ப்யூட்டர் ஒரு செம்மை வந்து 10,000 வருஷம் எடுத்துக்குதுன்னா, அந்த செம்மை வந்து கூகுள் உருவாக்கியிருக்கு குவாண்டம் கம்ப்யூட்டர், அது ஜஸ்ட் 200 செகண்ட்ஸில் சால்வ் பண்ணுறோம். ஓகே, அப்போ என்ன சொல்றது, கூகுள் என்ன சொல்ல வருதுன்னா, எங்ககிட்ட தான் ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டர் இருக்குது, சூப்பர்மசியாக இருக்குது சொல்கிறாங்க. ஒரு நார்மல் கம்ப்யூட்டர் சால்வ் பண்ண வேண்டிய அந்த 10,000 வருஷம் சால்வ் பண்ணுறது, அதை 200 செகண்ட்ஸ்லேயே எங்களோட கம்ப்யூட்டர் சால்வ் பண்ண முடியும், நாங்கள் யூஸ் பண்ணுற குவாண்டம் கம்ப்யூட்டர். ஸோ குவாண்டம் கம்ப்யூட்டர் நாங்கள் தான் சூப்பர்மசின்னு சொல்லுவோம் கூகுள். ஓகே, ஜென்ரலாகவே எல்லாருக்குமே வந்து குவாண்டம் கம்ப்யூட்டர் மீன்ஸ் மோர் ஃபாஸ்டர் தேன் தி நார்மல் கம்ப்யூட்டர் சொல்லுவாங்க. ஆனால் ஒய் ஃபாஸ்டர்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு பாருங்கள், சான்ஸே கிடையாது. அட் தி சேம் டைம் குவாண்டம் கம்ப்யூட்டிங்கில் சில ப்ராப்ளம்ஸும் இருக்குது. 3 முக்கியமான ப்ராப்ளம்ஸ். முதல் வந்து இன்டர்ஃபரன்ஸ், அதாவது நம்ம பார்த்தோம்ல, லோவர் லெவல் 0, ஹையர் லெவல் 1 வச்சுக்கலாம், மிடில் லெவல் இருக்குல்ல. இப்போ இந்த ஸ்டேட்டில் நிற்கிறதுக்கு எலக்ட்ரான்ஸ் ஒரு எனர்ஜி இருக்குல்ல, அந்த எனர்ஜி நீ டிஸ்டர்ப் பண்ணுறா என்ன ஆகிடும், அவுட்புட் மாறும்ல. எஸ், அப்போ அந்த எனர்ஜி லெவல் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அதாவது சூப்பர் பொசிஷனில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த எனர்ஜி லெவலில் நீங்கள் இன்டர்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா என்ன வாய்ப்பு இருக்குது, ஆன்சர் கொலாப்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அந்த பாயிண்ட் சொல்கிறாங்க. ஸோ அப்போ இன்டர்ஃபரன்ஸ் நடக்கூடாது. இன்டர்ஃபரன்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த எனர்ஜி லெவலில் இங்கே 0 1 இதான் சூப்பர் பொசிஷன் வச்சுக்கலாம். இப்போ இதுக்கான ஒரு எனர்ஜி லெவல் தேவை. ஒரு வேளை உன்னோட எனர்ஜி லெவல் தெரியாமல் மாறிடுச்சுன்னா, கரெக்டாக மெஷர் பண்ண முடியலன்னா, கொஞ்சம் மேலே போயிடுச்சுன்னா கூட ஆன்சர் மாறிடும். ஸோ இன்டர்ஃபரன்ஸ் ஒரு ப்ராப்ளம் சொல்கிறாங்க. ரெண்டாவது எரர் கரெக்ஷன் ரொம்ப கஷ்டம் சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து அவுட்புட் அப்சர்வன்ஸ் ரொம்ப கஷ்டம் சொல்கிறாங்க. நம்ம படிச்சிருக்கோம்ல, குவாண்டம் கம்ப்யூட்டிங் பார்த்தோம்ல, குவாண்டம் பார்ட்டிகல்ஸ், ஹைசன்பர்க் பிரின்சிபல், அதை வந்து அப்சர்வ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் பார்த்தோம்ல. எஸ், அவுட்புட்டில் அது வந்து எந்த பொசிஷனில் இருக்குது, லொகேஷனில் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் சொல்கிறாங்க. அப்சர்விங் தி ஃபைனல் அவுட்புட் ஆல்சோ ரிஸ்க் கரப்டிங் தி டேட்டா. கரெக்டாக அதோட அவுட்புட் கரெக்டாக பார்க்க முடியாது. நீங்கள் பார்க்கும்போது என்ன ஆகிடும், நம்பர் சேஞ்ச் ஆகும் சொன்னோம் பார்த்தோம்னா நம்ம குவாண்டமில். அதனால அவுட்புட்டை நம்ம அப்சர்வ் பண்ணுறது கஷ்டம் சொல்கிறாங்க. இந்த 3 தான் இம்பார்ட்டன்ட் அப்டாக்கிள்ஸ் ஆஃப் குவாண்டம் கம்ப்யூட்டிங். அடுத்த அப்ளிகேஷன் பார்க்கலாம். அப்ளிகேஷன் தெரியும் இல்லை, ஜென்ரலாக ஒரு வழக்கமான கம்ப்யூட்டரை விட இப்போ குவாண்டம் கம்ப்யூட்டர் வர போகுதுன்னா அது என்ன பண்ணும், எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் தானே. இல்லை, முக்கியமாக எதுக்கு யூஸ் ஆகும், மிலிட்ரி அப்ளிகேஷன் யூஸ் ஆகும்ல. எஸ், இப்போ நம்ம பார்த்தோம்ல, என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன். எஸ், என்கிரிப்ஷன் நமக்கு கீ இல்லைனா கூட என்ன பண்ணலாம், நிறைய ப்ராப்ளம் நாமளே கீ போட்டு கண்டுபிடிக்கலாம்ல. இப்போ நம்ம குவாண்டம் கம்ப்யூட்டர் இருக்குது, அப்போது ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸில் நிறைய ப்ராபபிலிட்டிஸ் போட்டு என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஸோ செவரல் என்கிரிப்ஷன் சிஸ்டம் ஆர் யூஸ்ட் இன் பேங்கிங் அண்ட் செக்யூரிட்டி அப்ளிகேஷன்ஸ் கேன் பி ஈஸிலி டீகோடட்ல. நம்ம மிலிட்டரி வந்து குவாண்டம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணால் என்ன பண்ணலாம், ஈஸியாக இன்ஃபர்மேஷனை டீகோட் பண்ண முடியும், வெரி வெரி ஃபாஸ்ட்லி. கரெக்டா? ஸோ எப்போல்லாம் நம்ம கம்ப்யூட்டரோட அட்வான்ஸ் கேட்குறோமோ அது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும்ல, ஹெல்த் கேர்லேருந்து மெடிசன்லேருந்து எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் தானே, டெலிஃபோன் எல்லாத்துக்கும். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த மிலிட்டரி அப்ளிகேஷன்ஸ் includes the breaking of advanced encryption using very easily. இது லாஸ்ட் அப்டேட். இந்தியாவில் குவாண்டம் கம்ப்யூட்டிங் பற்றி பேசுகிறாங்களா? இப்போ வரைக்கும் there are no quantum computers in India yet. இப்போ 2020-21 பட்ஜெட்டில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. as announced national mission on quantum technologies and application and allocated 8,000 crore for next 5 years. ஓகே, ஆனால் 8,000 கோடின்றது கம்மி தான். அமௌண்ட் இஸ் லோ டு பிகின் வித். ஏன்னா இது வந்து மோர் அட்வான்ஸ் தானே. ஆனால் கம்மியாக இருந்தாலுமே இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இனிஷியேட்டிவ்னு சொல்லலாம். காரணம் என்னன்னா, அதுக்கு முன்னாடி 2018 அலோகேட் பண்ணாங்க. எதுக்கு, குவாண்டம் எனேபிள்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு.
நான் அதுக்கு அலோகேட் பண்ண காசு வந்து ஜஸ்ட் 80 கோடி தான். அப்போ அதை கம்பேர் பண்ணும்போது இப்போ 8,000 கோடி அலோகேட் பண்ணிருக்காங்க 2020-21. அதனால இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நேஷனல் மிஷன் ஆன் குவாண்டம் டெக்னாலஜிஸ். Hi, my name's Talia Gershon, and I'm a scientist at IBM Research. Today I've been challenged to explain a topic with 5 levels of increasing complexity. It's a completely different kind of computing called quantum computing. Quantum computers approach solving problems in a fundamentally new way, and we hope that by taking this new approach to computation, we'll be able to start exploring some problems that we could never solve any other way. Hopefully by the end of today, everyone can leave this discussion understanding quantum computing at some level. What's this? Yeah, what do you think that is? Fancy chandelier. I think so too. We jokingly call it the chandelier. That's real gold, you know. This is a quantum computer. It's a quantum. Yeah, it's a really special kind of computer. What does it do? It calculates things, but in a totally different way to how your computer calculates things. What do you think this is? A. Yeah. You know what your computer thinks that is? 0, 1. This really specific combination of zeros and ones. Everything that your computer does, showing you Pink Panther videos on YouTube, calculating things, searching the internet, it does all of that with a really specific combination of zeros and ones, which is crazy, right? That would be like saying your computer only understands these quarters. For each quarter, you need to tell it that you're going to use heads, tails, and you assign it heads or tails. So I can switch between heads and tails, and I can switch the zeros and ones in my computer so that it represents what I want it to represent, like an A. And with quantum computers, we have new rules we get to use too. We can actually spin one of our quarters. So it doesn't have to choose just one or the other. Can computers help you with your homework, your really hard homework? Yeah, they can. Especially if doing your homework involves calculating something or finding information. But what if your homework was to discover something totally new? A lot of those discovery questions are much harder to solve using the computers we have today. So the reason we're building these kinds of computers is because we think that maybe one day they're going to do a lot of really important things, like help us understand nature better, maybe help us create new medicines to help people. What's your favorite kind of computer? Smartphone, tablet, regular, laptop, PC? I've got to go with my iPhone. So what do you do with your iPhone? Social media, use it for studying. Have you ever run out of space on your iPhone? All the time. Me too. Yeah, always when I'm trying to take a photo. So did you know that there are certain kinds of problems that computers sort of run out of space almost? Like you're trying to solve the problem, and just like how you run out of space on your iPhone when you're trying to take a picture, if you're trying to solve the problem, you just run out of space. And even if you have the world's biggest supercomputer, did you know that can still happen? Wow. So my team is working on building new kinds of computers altogether, ones that operate by a totally different set of rules. So do you know what that is? I have no clue. It's a quantum computer. A what? Have you ever heard of a quantum computer? I haven't. Have you ever heard of the word quantum? No. Okay, so quantum mechanics is a branch of science, just like any other branch of science. It's a branch of physics. It's the study of things that are either really, really small, really, really well isolated, or really, really cold. And this particular branch of science is something we're using to totally reimagine how computing works. So we're building totally new kinds of computers based on the laws of quantum mechanics. That's what a quantum computer is. I'm going to start by telling you about something called superposition. So I'm going to explain it using this giant penny. Wow. Is that like worth 100 pennies? I don't know what it's worth, but I can put it face up, right? And that's heads. I can put it face down, right? So at any given point in time, if I ask you, is my penny heads or tails, probably you could answer it, right? Yeah. Okay. But what if I spin the penny? So let's do it. Okay, so while it's spinning, is it heads or tails? Heads. While it's spinning? Oh, I would know. It's sort of a combination of heads and tails, right? Would you say? So superposition is this idea that my penny is not just either heads or tails. It's in this state, which is a combination of heads and tails. And this quantum property is something that we can have in real physical objects in the world. So that's superposition. And the second thing that we'll talk about is called entanglement. So now I'm going to give you a penny. Wow! When we use the word entangled in everyday language, what do we mean? That
something's intertwined or... Exactly, that there's two things that are connected in some way, and usually we can separate them again. Yeah. If your hair is tangled or whatever, you can unentangle it, right? Yeah. But in the quantum world, when we entangle things, they're really now connected. It's much, much harder to separate them again. So using the same analogy, we spin our pennies and eventually they both stop, right? And when they stop, it's either heads or tails, right? So in my case, I got tails and you got heads. You see how they're totally disconnected from each other, right? Our pennies in the real world. Now, if our pennies were entangled and we both spun them together, right? When we stop them, if you measured your penny to be a head, I would measure my penny to be a head. And if you measured your penny to be a tails, I would measure my penny to be a tails. If we measured it at exactly the same time, we would still find that they were both exactly correlated. That's crazy. It's so cool, right? Oh my God. The way that we are able to actually see these quantum properties is by making our quantum chips really, really cold. So that's what this is all about, actually. This is called a dilution refrigerator, and it's a refrigerator. It doesn't look like a normal refrigerator, right? But it's something that we use. Actually, there's usually a case around it to cool our quantum chips down cold enough that we can create superpositions and we can entangle qubits, and the information isn't lost to the environment. Like, what could those chips be used to do? So one of the things that we're trying to use quantum computers to do is simulating chemical bonding. Use a quantum system to model a quantum system. Yeah, I mean, I'm definitely going to impress all my friends when I tell them about this. They're going to be like, quantum what? So what do you think that thing is? Is it some sort of conductor circuit? That is a really good guess. There's parts of that are definitely about conducting. This is the inside of a quantum computer. Oh, wow. Yeah, this whole infrastructure is all about creating levels that get progressively colder as you go from top to bottom down to the quantum chip, which is how we actually control the state of the qubits. Oh, wow. So when you say colder, you mean like physically colder? Yeah, like physically colder. So room temperature is 300 Kelvin. As you get down all the way to the bottom of the fridge, it's at 10 millikelvin. Oh, wow. Yeah. Amanda, what do you study? So I'm studying computer science, currently a sophomore, and the track that I'm in is the intelligent systems track. Machine learning, artificial intelligence. Have you ever heard of quantum computing? From my understanding, with a quantum computer, rather than using transistors, is using spins. You can have superposition of spins, so different states. More combinations means more memory. So that's pretty good. So you mentioned superposition, but you can also use other quantum properties like entanglement. Have you heard of entanglement? I have not. Okay, so it's this idea that you have two objects, and when you entangle them together, they become connected. Oh, okay. And then they're sort of permanently connected to each other, and they behave in ways that are sort of a system now. So superposition is one quantum property that we use. Entanglement is another quantum property, and a third is interference. How much do you know about interference? Not much. Okay, so how do noise-canceling headphones work? They read like ambient wavelengths and then produce like the opposite one to cancel out. They create interference. So you can have constructive interference and you can have destructive interference. If you have constructive interference, you have amplitudes, wave amplitudes that add, and so the signal gets larger. And if you have destructive interference, the amplitudes cancel. By using a property like interference, we can control quantum states and amplify the kinds of signals that are towards the right answer and then cancel the types of signals that are leading to the wrong answer. So given that you know that we're trying to use superposition, entanglement, and interference for computation, how do you think we build these computers? I have no idea. So step one is you need to be able to have an object or physical device, we call it a qubit or quantum bit, that can actually handle those things, can actually be put into superpositions of states. You know, two qubit states that you can physically entangle with each other. That's not really trivial, right? Things in our classical world, you can't really entangle things in our classical world so easily. We need to use devices where they can support a quantum state and we can manipulate that quantum state. Atoms, ions, and in our case, superconducting qubits. We make qubits out of superconducting materials. But as like a programmer, how would quantum computing affect a different way of writing a program? It's a perfect question. I mean, it's very early for quantum computing, but we're building assembly languages. We're building layers of abstraction that are going to get you to a point as a programmer where you can interchangeably be programming something the way that you already do and then make calls to a quantum computer so that you can bring it in when it makes sense. We're not envisioning quantum computers completely replacing classical computers anytime soon. We think that quantum computing is going to be used to accelerate the kinds of things that are really hard for classical machines. So what exactly are some of those problems?
நமக்கு அது போதும். அந்த 3 ப்ராப்பர்ட்டி சொன்னாங்கல்ல, எஸ் அதுவே போதும். ஓகே, நெக்ஸ்ட் பிடிஎஃப் போகலாம். இன்னொரு முக்கியமான பாயிண்ட், அந்த வீடியோ யாரும் ஓட்டி பார்க்கல, தயவு செய்து ஓட்டி பார்க்காதீங்க. அப்படி ஓட்டிட்டீங்கன்னா இன்னொரு பாருங்க. இன்னொரு பார்க்கும்போது இது இன்னும் நான் கொடுத்து குட்டியோட ஐடியா கொடுத்துருக்கேன். அந்த ஐடியா வந்து ஒரு சயின்டிஸ்ட் சொல்லும்போது இன்னும் ஈஸியாக உங்களுக்கு புரியும். கண்டிப்பாக பார்த்துருக்கணும். ஓகே, அவங்க பேசும்போது அந்த லைனை படித்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் ஈஸியாக. அடுத்து 3rd புக்லெட் ஆரம்பிக்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் ஒயர்லெஸ் சார்ஜிங். இது நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்போம்ல, டிவியில் இல்லை மொபைல்லையே விளம்பரம் வரும்ல, ஒரு பேடு மாதிரி இருக்கும். அந்த பேடு மேலே ஜஸ்ட் ஒரு ஃபோனை வச்சுருவாங்க. ஃபோனை வச்ச உடனே என்ன ஆகிடும், ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகிடும்ல. எந்த ஒயர் கனெக்ஷனுமே இருக்காது. ஸோ எந்த ஒயர் கனெக்ஷனும் இல்லாமலே ஆட்டோமேட்டிக்காகவே சார்ஜ் ஆகிடுதுல, வித்தவுட் ஒயர். அதான் ஒயர்லெஸ் சார்ஜிங். அப்போ அதில் யூஸ் பண்ணப்படுற பிரின்சிபல் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். இங்கே போட்டிருக்கல, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். இந்த பிரின்சிபல் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒயர்லெஸ் சார்ஜிங் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். நம்ம ஸ்கூல்லே படிச்சிருப்போம்ல, வாட் இஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். நம்ம ஸ்கூலில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்போம்ல. எக்ஸாம்பிள், ஒரு பார் மேக்னெட் வச்சுக்கலாம். சின்ன வயசில் பண்ணது தான் பார் மேக்னெட். இப்போ இதை சுற்றி நம்ம இது மேலே நிறைய என்ன போடுறோம்னா, ஒரு பவுடர் போடுறோம் வச்சுக்கலாம். என்ன போடுறோம்னா அயன் பவுடர் போடுறோம், சுற்றி போடுறோம். நிறைய அயன் பவுடர் போடுறோம். ஸ்கூலில் பண்ண உங்களுக்கு லாபம் வந்துடும் நினைக்க, சொன்ன உடனே சுற்றி அயன் பவுடர் போட்டிங்க ஒரு பெஞ்சில். இது மேலே இப்போ நீங்கள் பெஞ்ச் ஆட்டுறீங்க. பெஞ்ச் ஆட்டின உடனே இந்த பவுடர்லாம் என்ன ஆகிடும்னா ஆட்டோமேட்டிக்காக இப்படி அரேஞ்ச் ஆகிடும்ல, ஆட்டோமேட்டிக்காக இப்படி அரேஞ்ச் ஆகிடும். பார்த்துருக்கீங்களா? எஸ், சிம்பிள். நம்ம ஸ்கூலில் பார்த்தது அது. இது புரிஞ்சுதுல, ஞாபகம் இருக்குல்ல, உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுல? எஸ். அப்போ ஒரு மேக்னெட்டை சுற்றி நீங்கள் இப்போ ஒரு பவுடர் போட்டிங்கன்னா, முக்கியமாக அயன் பவுடர் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அரேஞ்ச் ஆகிடும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகிடும், அரேஞ்ச் ஆகிடும். இப்போ எக்ஸாம் நான் சொல்கிறேன். இதுக்கு பக்கத்தில் நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு ஒயர் வச்சுக்கலாம். ஒரு ஒயர் இருக்குது, சாதாரண ஒரு ஒயரை என்ன பண்ணுறேன்னா, ஐம் கனெக்டிங் வித் வோல்ட் மீட்டர் வச்சுக்கலாம், இல்லை கேல்வனோமீட்டர். அதாவது இந்த எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகுதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு ஒரு கேல்வனோமீட்டர் வைக்கிறேன். கேல்வனோமீட்டர் வச்சுக்கலாம். நம்ம ஸ்கூலில் தான் பார்த்துருப்போம் கேல்வனோமீட்டர். ஓகே, இப்போது இந்த ஒயரை நான் கிட்ட கொண்டு வரேன். முதல்ல இது தெரிஞ்சிச்சுல? எஸ். அப்போ ஒரு மேக்னெட்டை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கா இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், அந்த அயன் பவுடர் போட்டு பார்க்குறோம். எஸ், ஆட்டோமேட்டிக்காக அரேஞ்ச் ஆகிடுச்சு. கரெக்டாக? இப்போ இதை நான் கிட்ட கொண்டு வந்தால் என்ன ஆகணும், ஆட்டோமேட்டிக்காக எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும். இதில் கரெக்டு தானே? பிகாஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஏன்னா கிட்ட வருது, ஆட்டோமேட்டிக்காக இன்ஃப்ளூன்ஸ் ஆகும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அதே ஒயரை தள்ளி வைக்கிறீங்கன்னா, தள்ளி வைக்கிறீங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த எலக்ட்ரிசிட்டி ஆகுதுல்ல, அது ஆப்போசிட் சைடில் ரன் ஆகும். பாயிண்ட் புரியுதுல? எஸ். ஒரு ஒயரை வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிற ஒரு பார் மேக்னெட் பக்கத்தில் கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி நாங்கள் ஜென்ரேட் ஆகி மூவ் ஆகும். அதே தள்ளி போயிட்டீங்கன்னா ஆப்போசிட் சைடில் என்ன ஆகும், எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகும். இதான் என்னது, எலக்ட்ரோ மேக்னெட்டிக். 1 செகண்ட். இதுக்கு பேர் தான் என்னது, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன், இன்னொன்று சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பார் மேக்னெட் இருக்குது. ஒரு பார் மேக்னெட் பக்கத்தில் நீங்கள் ஒயர் வச்சா ஆட்டோமேட்டிக்காக எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகுது. கரெக்டாக ஒன்று ஆப்போசிட்டில் இல்லை வந்து ரிவர்ஸில் ஏதோ ஒன்று மூவ் ஒன்று. இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கூலில் பண்ணியிருப்போம். 1 செகண்ட். இப்போ ஒரு ஒயர் வச்சுக்கலாம். ஓகே, ஒரு ஒயர் இருக்குது. இப்போ அந்த ஒயரில் வந்து எலக்ட்ரிசிட்டி போதும் வச்சுக்கலாம். நம்ம பவர் ஆன் பண்ணுறோம், எலக்ட்ரிசிட்டி போதும் வச்சுக்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த எலக்ட்ரிசிட்டி எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னு பார்க்குறதுக்கு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம ஃபிசிக்ஸ் லேபில் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அது எலக்ட்ரிசிட்டி எங்கெல்லாம் போகுதோ சுற்றி என்ன உருவாகும், மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகிட்டே இருக்கும். பாயிண்ட் புரியுதுல? எஸ். இல்லைன்னா இப்படி யோசிங்களேன். இப்போ இதே நம்ம வேற ஒன்று பண்ணி போகல, ஒரு வுட் இருக்கும்ல, ஒரு வுட் வச்சுக்கலாம். ஒரு வுட் இருக்குது. அந்த வுட்டை சுற்றி ஒயர் கட்டுறீங்க. இப்போ இந்த ஒயர் போட்டாங்கல்ல, அந்த ஒயரை கட்டி விட்டுறீங்க. ஒயர் கட்டி விட்டதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்க, எலக்ட்ரிசிட்டி ஆன் பண்ணுறீங்க. எலக்ட்ரிசிட்டியை ஆன் பண்ணிட்டீங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக அந்த வுட் என்ன ஆகிடும், மேக்னெட்டாக செயல்படும். அது வெறும் அது என்னது, வெறும் வுட்டு தான். அது ஒரு ஒயரை சுற்றிட்டு எலக்ட்ரிசிட்டி ஆன் பண்ணிடுற. அப்போ அந்த எலக்ட்ரிசிட்டி என்ன பண்ணுது, ஒரு வுட்டை என்ன ஆகுது, மேக்னெட்டாக மாற்றுதுல. இது தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான். அதாவது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்துச்சுன்னா, ஒரு மேக்னெட் இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்துச்சுன்னா கரண்ட் பாஸ் ஆகும். அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி இருந்துச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும். பாயிண்ட் புரிஞ்சுல? என்ன சொன்ன புரிஞ்சுல? எஸ். உங்ககிட்ட ஒரு மேக்னெட் இருக்குன்னா, அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னா, அது என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒயருக்கு என்ன பண்ணும், எலக்ட்ரிசிட்டி கொடுக்கும், டு அண்ட் ஃப்ரோ. அதே மாதிரி உங்ககிட்ட ஒரு ஒயர் இருக்குன்னா, அதில் எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆச்சுன்னா, இந்த ஒயரை நீ எதில் போட்டாலுமே என்ன ஆட்டோமேட்டிக்காக அந்த பொருள்லாம் ஆகிடும், மேக்னெட்டிக் ஃபீல்டாக மாறிடும், மேக்னெட்டாக மாறிடும். வைஸ் வர்சா புரியுதுல? மேக்னெட்டிக் ஃபீல்டு கேன் மேக் எலக்ட்ரிசிட்டி. அதே மாதிரி ஒயர் கேன் மேக் மேக்னெட்டிக் ஃபீல்டு. பாயிண்ட் புரிஞ்சா புரியல? அந்த சேம் பிரின்சிபல் தான் அந்த ஒயர்லெஸ் சார்ஜிங். பாயிண்ட் புரியுதுல? இப்போ எக்ஸாம்பிள் மறுபடியும் சொல்கிறேன், புரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு ஒயர் இருக்குன்னா, ஒரு ஒயரை வந்து சுவிட்சில் கனெக்ட் பண்ணிட்டு வச்சுக்கலாம். சுவிட்சில் கனெக்ட் பண்ணிட்டீங்க, எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகுது. எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகுதுனால என்ன அர்த்தம், மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு அர்த்தம். புரிஞ்சுல?
எஸ், இல்லைனா ஒரு மேக்னெட் இருக்குது, அந்த மேக்னெட் பதிலாக நீங்கள் ஒயர் வச்சுன்னா இந்த மேக்னெட் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும். இது புரிஞ்சுல? 1 செகண்ட். இப்போ ஒயர்லெஸ் சார்ஜிங் வச்சுங்களேன். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும், ஒரு பேடு மாதிரி இருக்கும். கரெக்டாக ஒரு பேட் இருக்கும், அந்த பேட் என்ன பண்ணியிருப்பாங்க, சுவிட்ச் பாக்ஸில் கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேவா? நடுவில் என்ன இருக்குன்னா ஒயர் இருக்கும். ஓகே, ஒயர் இருக்கும். இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணுறேன், என்ன ஆகிடும், எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகுமா? அப்போ எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகுதுனால என்ன அர்த்தம், சுற்றி என்ன உருவாகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுதா? கரெக்டா? எஸ். இப்போ நடுவில் என்ன வைக்கிற, நீ உன்னோட செல்லை வைக்கிற, அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன இருக்கும், நம்ம செல்லுக்குள்ள என்ன இருக்கும்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை அப்சர்வ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கும். அது என்ன பண்ணும், இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்சர்வ் பண்ணிக்கிட்டு எலக்ட்ரிசிட்டியை மாற்றிக்கும். இதுதான் ஒயர்லெஸ் சார்ஜிங். பயன்படுத்தல? எஸ், சிம்பிள். எலக்ட்ரிசிட்டி டு மேக்னெட்டிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு டு எலக்ட்ரிசிட்டி. கரெக்டாக? சுவிட்ச் போடுறோம், எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ ஆகுது, நீ செல்லை வைக்கிற, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ளே போகுது, உள்ளே இருக்கிற நம்ம செல்லுக்குள்ள இருக்கிற டிவைஸ் என்ன பண்ணுது, ஒயர் என்ன பண்ணுது, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்சர்வ் பண்ணி எலக்ட்ரிசிட்டியாக மாறுது. பயன்படுத்தல? எஸ். அதாவது நம்ம செல்லுக்குள்ள ஒரு ஒயர் இருக்கும், அந்த ஒயர் என்ன ஆகுது, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு சுற்றி வருதுல்ல, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ளே போகுது. கரெக்டாக? ஒரு ஒயர் மேலே மேக்னெட்டிக் ஃபீல்டு படித்தா என்ன ஆகும், எலக்ட்ரிசிட்டி வரும்ல, அதனை பார்த்தோம். கரெக்டாக? ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, பக்கத்தில் ஒயர் வைக்கிறோம், என்ன ஆகும், எலக்ட்ரிசிட்டி வரும்ல, அதுதான் சார்ஜிங். ஓவர். சிம்பிள். மேக்னெட்டிக் ஃபீல்டு டு எலக்ட்ரிசிட்டி, ஒயர்லெஸ் சார்ஜிங். இப்போ படிங்களேன், இந்த இண்டக்டிவ் சார்ஜிங் இல்லைன்னா ஒயர்லெஸ் சார்ஜிங் எல்லாம் ஒன்று தான். யூசஸ் அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. கரெக்டாக? ஒரு பிளேட் இருக்குது, ஒயர் இருக்குது, அதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு வருதுல்ல, யூசஸ் தி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு டு ட்ரான்ஸ்ஃபர் தி எனர்ஜி பிட்வீன் டூ ஆப்ஜெக்ட்ஸ் த்ரூ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். கரெக்டாக? எஸ். What is electromagnetic induction? The induction of electromotive force voltage by the motion of the conductor across a magnetic field by change in the magnetic flux. Motion of conductor, conductor wire தான் conductor, அதை மூவ் பண்ணுற டுவர்ட்ஸ் அவே ஆட்டோமேட்டிக்காக மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுது, எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது, இப்போ நம்ம அந்த பேடு பார்த்தோம்ல, பேடு ஃபோன் வைக்கிற, மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ ஆகுது, உள்ள ஒயர் என்ன ஆகிடுது, எலக்ட்ரிசிட்டி மாற்றுதுல. இதே தான் எல்லா இடத்துலையுமே. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அந்த இது சொல்லுவாங்களே, 1 செகண்ட் டெலிட் பண்ணிடுறேன். இப்போ நாம பார்த்த மெத்தட் இருக்குல்ல, அந்த மெத்தட் தான் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணப்படுது. ஜென்ரேட்டரில், மோட்டர்ஸில் எல்லாத்துலேயுமே எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் தான். த்ரூ மேக்னெட்டிக் ஃபீல்டு எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் ஆகிட்டு யூஸ் ஆகிடும். டிரான்ஸ்ஃபார்மர், ஜென்ரேட்டர், மோட்டார்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணுது, ஜென்ரேட் பண்ணுது எலக்ட்ரிசிட்டியை த்ரூ மேக்னெட்டிக் ஃபீல்டு, எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஓகேவா? அடுத்த அட்வான்டேஜ் பார்க்கலாம். அட்வான்டேஜ் ஆஃப் இண்டக்டிவ் சார்ஜிங், அதாவது ஒயர்லெஸ் சார்ஜிங் யூஸ் பண்ணால் என்னென்ன பாசிட்டிவ்ஸ். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ், இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்ட் தானே, ப்ரொடெக்ட் கனெக்ஷன். தெரியும் இல்லை, நம்ம ஜென்ரலாக வழக்கமாக நம்ம ஃபோனை வந்து சார்ஜ் பண்ணுவோம்ல, அப்போ எந்த இடத்துல வந்து உடஞ்சி போகும், அந்த கனெக்ட் பண்ணுற இடம் இருக்குல்ல, அது சீக்கிரமாக பிஞ்சு போய்டும்ல. எஸ், அந்த மாதிரி ஆகாதுல்ல, நோ கொரேஷன், ரிஸ்க் கம்மியாக இருக்கும்ல. எஸ். ஸோ இன்ஃபெக்ஷன் ஆகாது. இல்லை, இது புரிஞ்சுல, ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். அதாவது நீங்கள் வந்து ஒரு மொபைல் இருக்குது, அதை நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த கனெக்ட் பண்ணுற சார்ஜருக்கு நடுவில் இருக்க ஒயர் இருக்கும்ல, இந்த எண்டில் என்ன ஆகும், பிச்சுட்டுக்கும்ல. எஸ், அப்போ உங்களுக்கு அது பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து பாதுகாப்பு, ஏன்னா ஒயரே கிடையாது. அடுத்து லோ இன்ஃபெக்ஷன் ரிஸ்க். இதுக்கு வந்து இந்த பாயிண்ட் எப்படி பிடிக்குன்னா, நம்ம எப்படி யோசிக்கலாம். எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு ஹார்ட்டில் வந்து ஒரு டிவைஸ் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க வச்சுக்கலாம். ஓகே, ஒரு டிவைஸ் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, அதில் வந்து சார்ஜ் போட தான் ஒர்க் ஆகும் வச்சுக்கலாம். அப்போ சார்ஜ் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம், எனக்கு ஒயர் ஃபிக்ஸ் பண்ணுவோம்ல, ஒரு ஒயர் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணால் தான் அது சார்ஜ் ஆகும். இப்போ ஒயர்லெஸ் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண தேவையில்ல, எலக்ட்ரிசிட்டி போட்டு சும்மா உட்காந்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக அதனால மேக்னெட்டிக் ஃபீல்டு வழியாக சார்ஜ் ஆகிடும். அப்போது ஒரு ஒயர் போட்டு உடம்புல ஃபிக்ஸ் பண்ணுறது இன்ஃபெக்ஷன் ஆகும். அப்போ அதெல்லாம் குறைக்கப்படுதுல்ல த்ரூ இதுக்காக மெடிக்கல் டிவைசஸ்க்கு. பாயிண்டாக அப்படி எடுத்துக்கலாம் இதை நம்ம, பிகாஸ் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் பவர் த்ரூ மேக்னெட்டிக் ஃபீல்டு. கரெக்டாக? எஸ். அடுத்தது டியூரபிலிட்டி. உங்களுக்கு தெரியுது தானே? எஸ். வித்தவுட் தி நீட் டு கான்ஸ்டன்ட்லி unplug the device, there is significantly less wear and tear on the socket. அடுத்து இன்க்ரீஸ்ட் கன்வீனியன்ஸ். அப்புறம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, நோ நீட் ஃபார் கேபிள்ஸ், இதெல்லாம் விட்டுருங்க. லிமிடேஷன்ஸ் முக்கியம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து லெஸ் எஃபிஷியன்ட். உங்களுக்கு தெரியுதுல்ல, லெஸ் எஃபிஷியன்ட் மீன்ஸ் நீங்கள் டேரெக்டாக கனெக்ட் பண்ணும்போது அதிகமாக எனர்ஜி போகும், சீக்கிரம் பண்ணிடலாம். ஆனால் இது லெஸ் எஃபிஷியன்ட் தானே, மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து சுற்றி வருது, அதை உள்ளே அப்சர்வ் பண்ணி பண்ணணும். லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஸ்லோவர் சார்ஜிங், எல்லாம் ஒன்று தான். கரெக்டாக? அடுத்து மோர் எக்ஸ்பென்சிவ்ல, இப்போ அதை ரெடி பண்ணுறதுக்கு எக்ஸ்பென்சிவ் ஆகும். இன்கன்வீனியன்ட்டில். ஏன் இன்கன்வீனியன்ட்னா, அது ஒரு யூஸ்ஃபுல் தான், பட் இருந்தாலும் இப்போ நம்ம அடிக்கடி பண்ணுவோம்ல, இப்போ ஃபோன் வருது வச்சுக்கலாம், ஃபோன் சார்ஜ் ஆகிட்டு இருக்கு, நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே எடுத்து அப்படியே பேசி முடிச்சுட்டு, சார்ஜும் ஆகிட்டு இருக்கு, பேசி முடிச்சிடுவோம். ஆனால் இது என்ன பண்ண முடியாது, ஃபோன் எடுத்தாலே முடிஞ்சு போச்சு, சார்ஜ் ஆகாது. அப்போ இன்கன்வீனியன்ட். கரெக்டாக அங்கே வச்சாதான், அதை அங்கே வச்சுட்டா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், எடுக்க முடியாது. கரெக்டாக? என்ன சொல்கிற போதில், நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது அந்த ஃபோனை வச்சுட்டிங்கன்னா அவ்வளோதான், யூஸ் பண்ண முடியாது, இன்கன்வீனியன்ட். ஆனால் ஒயர் இருந்துச்சுன்னா சார்ஜ் பண்ணால் வேலை பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இன்கன்வீனியன்ட். அடுத்து மல்டிபிள் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து சொல்லுவோம்ல,
இப்போ ஒரு சார்ஜ் சொல்லுவாங்களே டைப் 3 டைப் 4ன்னு சொல்லுவாங்களே, எஸ் அந்த மாதிரி சில ஸ்டாண்டர்ட்ஸ் தான் இருக்குது. ஆனால் இப்போ இதுக்கு வந்து நிறைய பேர் இப்போ ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ ஸ்டாண்டர்ட்ஸ் நிறைய உருவாகுது. கான்ஸ்டண்ட்டாக இந்த பேட் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஸ்டாண்டர்ட் இன்னும் வரல. ஓகே, இப்போதைக்கு ஓரளவுக்கு தெரிஞ்ச ஸ்டாண்டர்ட் வந்து இதுதான், QI தான். QI இதை மேக்ஸிமம் எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்கன்னா, QI இஸ் ரிலேட்டட் வித் ஹூம் கேட்பாங்க, வித் வாட் கேட்பாங்க, வயர்லெஸ் சார்ஜிங் என்ன பிரின்சிபல் கேட்பாங்க, அதோட அப்ளிகேஷன் கேட்பாங்க, அதோட டிஸ்அட்வான்டேஜ் கேட்பாங்க, லிமிடேஷன்ஸ். இங்கே QI நம்ம Qன்னு சொல்லலாம், இல்லை கீன்னு சொல்லலாம். ஆனால் இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்கன்னா சி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க. சி இல்லை சி வச்சுக்கலாம். ஓகே, எஸ். ஸோ சீனோட வரலாம், சீன்னு போடலாம், இல்லை சீன்னு போடலாம். QI வந்து நிறையா நீங்கள் இதில் பார்க்கலாம். ஜப்பானோட பேரில் Qன்னு போட்டிருக்கோம், ஆனால் அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க, சீன் தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே, அடுத்த டாபிக் போகலாம். ஆக்மெண்டட் ரியாலிட்டி, விர்ச்சுவல் ரியாலிட்டி. ஃபஸ்ட்டு இது தெரியல, ஆக்மெண்டட் ரியாலிட்டி ரொம்ப ஈஸி இல்லை. நம்ம எந்திரன் படத்தில் பார்த்துருப்போம். எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு ஆள் வச்சுக்கலாம், நான் ஒரு கம்ப்யூட்டர் வச்சுக்கலாம். ஓகே, நான் கம்ப்யூட்டரு, இப்போ எனக்கு முன்னாடி ஒரு ஆள் வராரு, உண்மையாக ஒரு ஆள் வராரு. வந்த உடனே நான் அவரை ஸ்கேன் பண்ணுறேன். ஸ்கேன் பண்ண உடனே அவர் பேர் என்ன அப்படின்னு பார்க்குறேன், அவர் வயசு என்னன்னு பார்க்குறேன். அதுக்கு பேர் என்னது, ஆக்மெண்டட் ரியாலிட்டி. ரியாலிட்டியாக ஒரு ஆள் நிற்கிறாரு, அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் ஆட் ஆகுது, அவர் பேர் ஆட் ஆகுது, ஆக்மெண்டட் ரியாலிட்டி. கரெக்டாக? அப்போ அந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை கொடுத்தது யார், இந்த கம்ப்யூட்டர் தானே. இப்படி யோசிங்களேன். இப்போ எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு மீட்டிங் போகிறீங்க. அந்த மீட்டிங்கில் வந்து நீங்கள் உங்களுக்கு சேர் கொடுத்துட்டாங்க, உட்காடுறீங்க. உட்காந்த உடனே அங்கே கம்ப்யூட்டர் இருக்குது. அந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணுதுன்னா நம்ம ஃபேஸ் அப்படியே ஸ்கேன் பண்ணுது. ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்மளை யாரும் தெரிஞ்சுக்கிச்சு, என் பேர் ராஜ்குமார் தெரிஞ்சு போச்சு. இப்போ சீட்டு கீழே இருக்குல்ல, சீட் இருக்குல்ல, சீட்டு கீழே மிஸ்டர் ராஜ்குமார் பேர் அதுவே போட்டுக்கிச்சு. அப்போ என்னோட ரியாலிட்டியை அனலைஸ் பண்ணிக்கிட்டு எனக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அப்படியே கொடுத்துருச்சு, இந்த சீட் ராஜ்குமார் தான் கொடுத்துருச்சு. இல்லை இப்படி யோசிங்களேன். நம்ம வெளியே போகிறோம் வச்சுக்கலாம், நம்ம வந்து வாக்கிங் போகிறோம், திரும்பி பார்க்குறோம், ஒரு மரம் இருக்குது, நமக்கு தெரியும், நமக்கு ஒரு மாங்காய் மரம் தெரியும், தென்னை மரம், பனை மரம், ஒரு 4-5 மரம் தெரியும். இப்போ வித்தியாசமான மரம் இருக்குது, பேர் தெரியாது. ஆனால் இப்போ நம்மகிட்ட ஒரு டிவைஸ் இருக்குது, அந்த டிவைஸை காமிச்சா போதும், அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கான பேர் அதில் போட்டு காமிச்சிடும். இந்த மரம் வந்து இவ்வளோ இத்தனை வருஷத்துக்கு வாழும், இது பேர் சொல்கிறாங்களே, ஆக்மெண்டட் ரியாலிட்டி. அதாவது ஒரு உண்மையான பொருளுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தர்றதுக்கான நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டிவைஸ் உருவாக்குறோம்ல, கம்ப்யூட்டர், ஆக்மெண்டட் ரியாலிட்டி. அதுவே விர்ச்சுவல் ரியாலிட்டினா கம்ப்ளீட்டாக ரியலே கிடையாது, கம்ப்ளீட்டாக விர்ச்சுவல். எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து வீடியோ கேம்ஸ்லாம் இருக்குல்ல, இப்போ நீங்கள் அந்த ஹைதராபாத்லாம் போனீங்கன்னா எக்ஸாம்பிள், நம்ம மைண்ட் இப்போ தலை மேலே என்ன பண்ணுவாங்க, ஒரு ஹெல்மெட் போட்டுருவாங்க, ஹெல்மெட் போட்டு மூடுவாங்க. மூடுறதுக்கப்புறம் அவங்க ஆன் பண்ணுவாங்க, ஒரு கேம் ஆரம்பிக்கும்ல, அந்த கேமில் ஃபுல்லாக மலைகள் இருக்கும், நம்ம ஷூட் பண்ணுவோம், சுற்றி என்வரான்மெண்ட்டாக இருக்கும், அது எதுவுமே உண்மை கிடையாது, நம்ம விளையாட்டுருப்போம். அது விர்ச்சுவல் ரியாலிட்டி பயன்படுத்தலை. எஸ், விர்ச்சுவல் ரியாலிட்டின்றது கம்ப்ளீட்டாக என்னது, கம்ப்ளீட்டாக இமேஜினேஷன் தான், கம்ப்ளீட்டாக ரியலே கிடையாது. கரெக்டாக? நிறைய கேம்ஸ் வந்துருச்சு, நீ ஜஸ்ட் ஹெல்மெட்டுக்கு மாட்டினா போதும், கண்ண முடிக்கிட்டா போதும், ஃபுல்லாக என்ன இருக்கும், நீ கார் ஓட்டலாம், மலை மேலே ஏறலாம், இது குதிக்கலாம், யாராவது கொலை பண்ணலாம் கண்ணால், கம்ப்ளீட்டாக உனக்கு ரியாலிட்டி மாதிரியே தெரியும். ஆனால் நீங்கள் கொலை பண்ணல, அது உண்மையால் கிடையாது, விர்ச்சுவல். டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுல? ஆக்மெண்டட் ரியாலிட்டினா ரியாலிட்டி இருக்குது, அதுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். விர்ச்சுவல் ரியாலிட்டினா எல்லாமே எக்ஸ்ட்ரா, எல்லாமே நாட் ரியாலிட்டி, எல்லாமே விர்ச்சுவல். ஓகேவா? இப்போ இந்த லைன் படிங்களேன். வாட் இஸ் AR? ரஹ்மான்ல ஆக்மெண்டட் ரியாலிட்டி. AR இஸ் தி integration of digital information with users environment in real time. கரெக்டாக ரியல் டைமில் நீ பார்த்த உடனே உன்னோட என்வரான்மெண்ட் கூட எக்ஸ்ட்ரா என்ன ஆகுது, இன்ஃபர்மேஷன் ஆட் ஆகுது, டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் ஆட் ஆகுது. கரெக்டாக? எஸ். ஸோ ஆக்மெண்டட் ரியாலிட்டி இஸ் எ டெக்னாலஜி தட் லேயர்ஸ் கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் அட்டாப் ஆன் எக்ஸிஸ்டிங் ரியாலிட்டி. கரெக்டாக? புதுசாக ஒரு பொருள் இருக்குது, அது உண்மையான பொருள், அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கம்ப்யூட்டர் ஜென்ரேட் பண்ணுறது டிஜிட்டலாக, அது என்னது, AR. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். விர்ச்சுவல் படிங்களேன். VR கம்ப்ளீட்டாக ஆர்டிஃபிஷியல் தானே, ஆர்டிஃபிஷியல் கம்ப்ளீட்டாக கம்ப்யூட்டரே ஜென்ரேட் பண்ணுற, ஒரு சிமுலேட் பண்ணுற, இல்லை ரீக்ரியேட் பண்ணுற ரியல் லைஃப் என்வரான்மெண்ட். ரியல் லைஃப் என்வரான்மெண்ட் மாதிரியே ஒரு ஆர்டிஃபிஷியலாக உருவாக்குறது பேர் விர்ச்சுவல் ரியாலிட்டி. இட் இம்மர்சஸ் தி யூசர் பை மேக்கிங் them ஃபீல் லைக் they are experiencing the reality but they are not real. கரெக்டாக? எஸ், நம்ம பார்க்குறது கேட்குறதுலாம் உண்மையாக இருக்க மாதிரி இருக்கும், பட் இட் இஸ் நாட் ரியல். The virtual reality is typically achieved by wearing a headset like Facebook's Oculus. இது கேள்விப்பட்டிருப்பேன். இது போதும், ரொம்ப டிபேட் தேவையில்லை. ஸோ உங்களுக்கு ஆக்மெண்டட் ரியாலிட்டி வந்துச்சுன்னா அது எதை பற்றியும் தெரியணும், விர்ச்சுவல்னா கம்ப்ளீட் ஆர்டிஃபிஷியல் தெரிஞ்சால் போதும். ஓகே, ஆல்மோஸ்ட் நம்ம கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட எல்லா கண்டென்ட்ஸ் வந்துச்சு. இப்போ இனிமேல் இப்போ அடுத்த எக்ஸாம் வருது ப்ரிலிம்ஸில், கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டு கரண்ட் அஃபேர்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அடிச்சிடலாம். இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வார்த்தை படிக்க தேவையில்லை. ஓகேவா? இப்போ அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் போயிடலாம். எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் போகலாம். அதுக்கு முன்னாடி சில ஃபண்டமெண்டல் டேர்ம்ஸ் தெரியணும். எக்ஸாம்பிள் செமிகண்டக்டர், நிறைய டிரான்சிஸ்டர் நிறையா இருக்குல்ல, இந்த எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட ஃபண்டமெண்டல் டேர்ம்ஸ் முடிச்சுட்டா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா
உங்களுக்கு அந்த ஆக்மெண்டட் ரியாலிட்டி மீனிங் புரியுதுல்ல? அந்த இப்போ எக்ஸாம்பிள் ஒரு நடந்து போகும்போது மரம் பார்த்தா அந்த மரத்தோட இன்ஃபர்மேஷன் தெரியும் சொன்னோம்ல, அந்த மரத்து மேலே இருக்காது. எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து அந்த கிளாஸ் இருக்குல்ல, இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் ஒரு நடந்து போயிட்டே இருக்கீங்க, ஒரு ஆள் போயிட்டே இருக்கான், அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். உங்கள் பாக்கெட்டில் ஒரு கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸை போடுறீங்க, போட்டால் அவனை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம கிளாஸ்க்குள்ளே வந்துடும். அதுக்கு எக்ஸாம்பிள் எங்கே இருக்கும் நினைக்கிறேன், கூகுள் கிளாஸ். கரெக்டாக? எஸ். இப்போ அந்த கிளாஸ்ன்றது என்னது? ஜஸ்ட் கிளாஸ் தான். என்ன அது ஒரு கம்ப்யூட்டர் மிஷின். அந்த மிஷின் என்ன பண்ணுதுன்னா இது யார் என்னன்றது இன்ஃபர்மேஷனை கொடுத்துரும். கரெக்டாக? அப்போ உன்னோட ஒரு ரியாலிட்டி இருக்குது, அந்த ரியாலிட்டிக்கு எக்ஸ்ட்ரா வேல்யூ கொடுக்குது. அப்போ உன்னோட அந்த ரியாலிட்டி என்ன பண்ணலாம், இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம். பயன்படுத்தல. எஸ். அப்போ ஆகுமெண்டட் ரியாலிட்டி வந்துடுச்சுன்னா வழக்கமாக பார்க்குற ரியாலிட்டியை இன்னும் கான்ஷியஸாக இன்னும் அறிவுபூர்வம் எக்ஸ்ட்ரா கற்றுக்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் கூகுள் கிளாஸ். ஓகே. அப்போ எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும்ல, ஹெல்த் கேர், பப்ளிக் சேஃப்டி, கேஸ், எங்கே போனாலுமே அது சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல் தானே? எஸ். ஓகே. இப்போ அடுத்து இந்த டேர்ம்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செமிகண்டக்டர்ஸ். எல்லாருக்கும் முடியும் தெரியல, நம்ம காலேஜ் ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்துடும். எப்பயுமே உங்களுக்கு ஒரு சயின்ஸ் ரிலேட்டட் ஒரு டேர்முக்கு மீனிங் தெரியலனா அதோட பேரை பார்க்கணும் இல்லை? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தெல்லாம் இப்படி தானே, ஆக்மெண்டட் ரியாலிட்டி இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஆக்மெண்ட் பண்ணுறோம். இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்க்கான இன்டர்நெட். செமிகண்டக்டர், அப்போ கண்டக்டர்னா தெரியும், ஹீட்டில் எலக்ட்ரிசிட்டி அப்சர்வ் பண்ணும். செமிகண்டக்டர்னா பாதி தானே. கரெக்டாக? ஒரு பொருள் வந்து கண்டக்டராக இருக்கும், ஒரு பொருள் என்னவாக இருக்கும், இன்சுலேட்டராக இருக்கும். அது நடுவில் இருந்துச்சுன்னா செமிகண்டக்டரில். எஸ். இப்போ டெஃபினேஷன் பண்ணிங்களேன். The semiconductors are the materials which have conductivity between conductors and non-conductors. wood இருக்குல்ல, wood வந்து நான் கண்டக்டர்ஸ், சுத்தமாக வந்து கனெக்ட் ஆகாது, எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகாது. கண்டக்டர்ஸ்னால் எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும். ரெண்டுமே நடுவில் இருந்துச்சுன்னா அது என்னது, செமிகண்டக்டர். கரெக்டாக? எஸ். இந்த மெட்டீரியல் விச் ஹவ் கண்டக்டிவிட்டி, கண்டிப்பாக கனெக்டிவ் இருக்கும், பட் பிட்வீன் கண்டக்டர்ஸ் அண்ட் நான் கண்டக்டர்ஸ், அதாவது கண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸ். சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் செமிகண்டக்டர். எக்ஸாம்பிள் சிலிக்கான், ஜெர்மானியம், இல்லைனா காம்பவுண்ட்ஸ், கேலியம் ஆர்சினைடு, கேட்மியம் செலினைடு. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் என்னது, செமிகண்டக்டர். செமிகண்டக்டர் புரிஞ்சுல மொத்தம் 3 பொருள் இருக்குங்களே. எக்ஸாம்பிள் வுட்டு, பிளாஸ்டிக், அதில் என்ன ஆகாது, எலக்ட்ரிசிட்டியே பாஸ் ஆகாது. அதுக்கு பேர் என்னது, இன்சுலேட்டர். இல்லைன்னா இன்னொரு பேர் என்னது, நான் கண்டக்டர். சிலதில் வந்து எலக்ட்ரிசிட்டி ஈஸியாக பாஸ் ஆகும். எக்ஸாம்பிள் வச்சுக்கலாமா, அயன் வச்சுக்கலாமா, கோல்டு வச்சுக்கலாமா, ஈஸியாக பாஸ் ஆகும், கண்டக்டர். சில பொருட்களில் ரொம்ப அதிகமாகவும் பாஸ் ஆகாது, சுத்தமாக பாஸ் ஆகாமலும் இருக்காது. அதாவது இன்சுலேட்டராகவும் இருக்காது, கண்டக்டராகவும் இருக்காது, நடுவில் இருக்கும், செமிகண்டக்டர். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் சிலிக்கான். இந்த உலகத்தை மாத்திரம் எல்லா பொருட்களுமே செமிகண்டக்டர் தான், அதனால தான் படிக்கிறோம். கம்ப்யூட்டர் சிலிக்கான் தானே. டிரான்சிஸ்டர்ல இருந்து டயோட்ல இருந்து எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுறது நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா செமிகண்டக்டர். ஏன் அதிகமாக அதை யூஸ் பண்ணுறோம்னா, செமிகண்டக்டரில் ஒரு எக்ஸ்ட்ரா என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸ்ட்ரா 2 முக்கியமான பாயிண்ட் இருக்குது. ஒன்று வந்து டோப்பிங் தெரியுமா? டோப்பிங் மீன்ஸ் ஏதோ ஒரு பொருளில் எக்ஸ்ட்ரா சில ஆட் பண்ணுவாங்களே, கலக்குவாங்களே, கலப்பணம் பண்ணுவாங்கல்ல, டோப்பிங். இப்போ கோல்டு பியூராக இருக்குது, அது யூஸ் ஆகாதுல, எக்ஸ்ட்ரா ஒன்று கலப்பாங்களே, அது டோப்பிங். அந்த மாதிரி இப்போ எக்ஸாம்பிள் சிலிக்கான் வச்சுக்கலாம். சிலிக்கான் இஸ் ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் ஆஃப் செமிகண்டக்டர். ஓகே. ஒரு செமிகண்டக்டரில் நீங்கள் டோப்பிங் வேறு ஏதாவது ஒரு ஆட் பண்ணுறீங்கன்னா, டோப்பிங் ஆட் பண்ணுறீங்கன்னா இது என்ன ஆகும்னா, அதோட கெப்பாசிட்டி இருக்குல்ல, கண்டக்டிவிட்டி அதிகமாகும். கனெக்ட் போதில் ஹீட் அதிகமாகிறதோ இல்லை வந்து எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகிறதோ அதிகமாகும். In a process called doping, the small number of impurities are added. Doping என்ன மீனிங் இது? Doping means what? A small number of impurities are added to pure semiconductors. என்ன ஆகும் ஆட் பண்ணால், causing large changes in the conductivity of the materials. இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? செமிகண்டக்டர் கூட டோப்பிங் பண்ணால் அதோட கண்டக்டிவிட்டி தன்மை என்ன ஆகுது, மாறுது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இன்னொரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து, அதுக்கு முன்னாடி தெரியுமா உங்களுக்கு, இப்போ எக்ஸாம்பிள் நான் இரும்பு சொன்னல, இரும்புன்றது ஒரு கண்டக்டர். வேற என்ன சொல்லலாம், கோல்டுன்றது ஒரு கண்டக்டர். கண்டக்டருக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம். அதாவது எக்ஸாம்பிள் இது இரும்பு வச்சுக்கலாம். நீ ஹீட் ரொம்ப அதிகமாக்குறேன்னா என்ன ஆகிடும்னா, கம்ப்ளீட்டாக அதோட கண்டக்டிவிட்டி இருக்குல்ல, அது 0 ஆகிடும். என்ன ஆகிடும், 0 ஆகிடும். அதாவது அதில் ரொம்ப ஹீட் பண்ணுற வச்சுக்கோங்களேன், அதாவது இரும்புக்கு நல்லா கொதிக்கிறீங்க, நல்லா கொதிக்க வச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட கண்டக்டிவிட்டி 0 ஆகிடும். அது ஆப்போசிட்டாக அந்த கண்டக்டரை கம்ப்ளீட்டாக கோல்டு பண்ணுறீங்க, அது 0 கெல்வின் நல்லா கூல் பண்ணிடுறீங்க. அப்போ என்ன ஆகும்னா அதே கண்டக்டர் சூப்பர் கண்டக்டராக மாறிடும், செம்ம கண்டக்டராக, கனெக்டிவிட்டி கெப்பாசிட்டி அதிகமாகிடும். இது நார்மலாக ப்ராப்பர்ட்டி ஆஃப் என்னது, கண்டக்டரோட ப்ராப்பர்ட்டி. பயன்படுத்தல. இப்போ நான் பேசுறது வந்து செமிகண்டக்டர் கிடையாது, கண்டக்டரோட ப்ராப்பர்ட்டி. ஓகே. எஸ். ஹீட் டெம்பரேச்சர் அதிகமாக கண்டக்டிவிட்டி என்ன ஆகிடும், 0 ஆகிடும். அதுவே டெம்பரேச்சரை கம்ப்ளீட்டாக 0 ஆக்கிட்டுனா, கெல்வின் ஆக்கிட்டுனா, மைனஸில் போயிடுச்சுன்னா என்ன ஆகிடும்,
சூப்பர் கண்டக்டிவிட்டியாக மாறணும். கண்டக்டிவ் சூப்பராக இருக்கும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் எதுனா செமிகண்டக்டர். ஃபர்ஸ்ட் இது புரியுதா பாருங்களேன். த மெட்டல்ஸ் விச் ஹவ் ஹை கண்டக்டிவிட்டி அட் 0 கெல்வின் பார்த்தோமா. எஸ், ஜென்ரலாக மெட்டல்ஸ் நான் கண்டக்டராக இருந்துச்சுன்னா கண்டக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். எப்போ 0 கெல்வினாக இருந்துச்சு, கம்மியாக இருந்துச்சு. அதுவே டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டக்டிவிட்டி போராயிடும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் செமிகண்டக்டர். ஓகே, இங்கே ரெசிஸ்டிவிட்டி இருக்குல்ல, மீனிங் புரியுதா? கண்டக்ஷனுக்கு ஆப்போசிட் தான் ரெசிஸ்டிவிட்டி. இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு பொருள் சொல்கிறேன், இந்த பொருளுக்கு ஹை கண்டக்டிவிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னா இதுக்கு வந்து கண்டக்டிவிட்டி இதுக்கு ரெசிஸ்டிவிட்டி 0ன்னு அர்த்தம். பயன்படுத்தல. எஸ், ஹை கண்டக்டிவிட்டி மீன்ஸ் 0 ரெசிஸ்டிவிட்டி. ஓகே, எஸ், இதை பயன்படுங்க. an important property of semiconductor is that it has very high resistivity at 0 Kelvin. அதாவது 0 conductivity at 0 Kelvin. டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்? ரெசிஸ்டிவிட்டி குறைஞ்சிரும். இது அதிகமாகிடும். கண்டக்டிவிட்டி அதிகமாகிடும். இது முக்கியமான ப்ராப்பர்ட்டி. மீனிங் புரிஞ்சுல? ரெசிஸ்டிவிட்டினா ரெசிஸ்டன்ஸ். நீ என்னை ஹீட் பண்ணுற, என்ன பண்ண மாட்டேன், தடுப்பேன், அலோவ் பண்ண மாட்டேன். ரெசிஸ்டிவிட்டி. அலோவ் பண்ணுறேன்னா கண்டக்டிவிட்டி. ஓகேவா? செமி கண்டக்டரை ஹீட் பண்ணால் என்ன ஆகும்? அது எவ்வளோ ஹீட் ஆகுறியோ கண்டக்ஷன் அதிகமாகும். அலோவ் பண்ண என்ன ஹீட் பண்ணுறியா, எலக்ட்ரிசிட்டி அதிகமாக பாஸ் பண்ணிக்கும். செமி கண்டக்டர் டெம்பரேச்சர் ஃபுல்லாக 0 கெல்வின் ஆகிடுறியா, கண்டக்ஷனை ஃபுல்லாக ஆஃப் பண்ணுறோம். ஓகேவா? இது அப்படியே ஆப்போசிட். இதில் மெட்டலில் டெம்பரேச்சர் அதிகமாகிட்டுன்னா என்ன ஆகிடும்? கண்டக்டிவிட்டி ஃபுல்லாக குறைஞ்சிரும். டெம்பரேச்சர் குறைச்சாதான் என்ன ஆகும்? கண்டக்டிவிட்டியே அதிகம், சூப்பர் கண்டக்டிவிட்டியாக மாறும். இது மெட்டல். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் செமி கண்டக்டர். ஓகேவா? டெம்பரேச்சர் அதிகமாகச்சுன்னா கண்டக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். டெம்பரேச்சர் குறைச்சிட்டோன்னா கண்டக்டிவிட்டி குறைஞ்சிரும். இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் செமி கண்டக்டர். இன்னும் 2 பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் இருக்குது, அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ பாருங்களேன். எஸ், த செமிகண்டக்டர் டிவைசஸ். 1 செகண்ட், அந்த பாயிண்ட் வேறு மாதிரி இருக்கு. டைரக்ஷன் பற்றி ஒரு பாயிண்ட் இருக்குமே, அங்கே போட்டுருப்பாரு. த செமிகண்டக்டர் டிவைஸ் ஆல்சோ டிஸ்பிளேஸ் அதர் யூஸ்ஃபுல் ப்ராப்பர்ட்டிஸ். நாம் பார்த்த 2 ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். டோப்பிங் பண்ணும்போது கண்டக்டிவிட்டி கெப்பாசிட்டி மாறுது. அதே மாதிரி இஃப் டெம்பரேச்சர் கோஸ் அப் கண்டக்டிவிட்டி ஆல்சோ கோஸ் அப் இன் செமிகண்டக்டர் பார்த்தோம். இன்னொரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி, செமிகண்டக்டர் டிவைசஸில் கரண்ட் எப்படி பாஸ் ஆகும்னா ஈஸியாக பாஸ் ஆகும் த்ரூ ஒன் டைரக்ஷன். ஏதாவது ஒரு டைரக்ஷனில் பாஸ் பண்ணணும்னா நீ எதை யூஸ் பண்ணணும்? கண்டக்டரை விட செமிகண்டக்டர் யூஸ் பண்ணணும். நான் சொல்கிற புரியுதுல? எஸ், நீ உன்னோட முடிவு என்னன்னா இங்கிருந்து இங்கே எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணணும் ஒரே டைரக்ஷனில். அப்போ எந்த மெட்டலை நீ பயன்படுத்தினா ரொம்ப ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும்? கண்டக்டரா செமிகண்டக்டரா பார்த்தா செமிகண்டக்டர். அதான் ப்ராப்பர்ட்டி. The semiconductor passes the current more easily in one direction than the other. Okay, showing variable resistance. Second property. It has resistance and sensitivity to light or heat. Okay, light பட்டுச்சுன்னா resistance மாறும், sensitivity மாறும். அடுத்து, because electrical properties of a semiconductor can be modified by doping. இது பார்த்துட்டோம்ல, டோப்பிங் ஆட் பண்ணும்போது அதோட ப்ராப்பர்ட்டி செமிகண்டக்டர் ப்ராப்பர்ட்டி மாறும்னு பார்த்தோம்ல. எஸ், அடுத்து டயட் படிக்கலாம். முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, செமிகண்டக்டரை பற்றி லாஸ்ட் 20 இயர்ஸில் கொஸ்டினே வரல. ஆனால் செமிகண்டக்டர் டிவைஸ் தான், செமிகண்டக்டர் மெட்டல் தான், காம்பவுண்ட் தான் என்ன பண்ணுறது, எல்லா விஷயத்தையும் மாற்றுது. சிலிக்கான் யூஸ் பண்ணுறோம்ல கம்ப்யூட்டரில், செமிகண்டக்டர் தான். ஸோ இதை பற்றி கேட்டாங்கன்னா நீங்கள் அட்லீஸ்ட் சில ஒரு 4 பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அடுத்தவங்களோட இன்னும் கொஞ்சம் முன்னாடி போக முடியும் காம்படிஷன். என்னோட எய்மே அதான். ஓகே, எக்ஸ்ட்ரா மற்றவங்களோட ஈஸியாக அப்படி ஒரு மார்க் வாங்கலாம் இந்த மாதிரி குட்டி பேசிக் தெரிஞ்சுக்கிட்டு. ஓகே, அடுத்து போகலாம். டயோடு எல்லாருக்கும் தெரியும்ல, ஸ்கூல்லேயே படிச்சிருப்போம்ல, நம்ம காலேஜ்லேயும் படிச்சிருப்போம்ல. எஸ், சிம்பிள் என்னதுன்னா, இட் கண்டக்ட்ஸ் கரண்ட் இன் ஒன் டைரக்ஷன் தான். என்ன சொல்கிற புரியுதுல? அதாவது இது ஒரு டயோடு வச்சுக்கலாம். முதல்ல இது தெரிஞ்சுக்கிட்டு, டயோடு இஸ் தி செமிகண்டக்டர். அந்த மாதிரி புரிஞ்சுக்க, டயோடு இஸ் தி செமிகண்டக்டர். அப்போ இப்போ இது டயோடு வச்சுக்கலாம், இது டயோடு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இதில் நீங்கள் கரண்ட் பாஸ் பண்ணுறீங்கன்னா ஏதாவது ஒரு வழி தான் பாஸ் பண்ண முடியும். ஒன்று இப்படி பாஸ் பண்ண முடியும், இல்லை இப்படி பாஸ் பண்ண முடியும். ஏதாவது ஒரு டைரக்ஷன் பாஸ் பண்ண முடியும். கரெக்டா? அப்போ நீ எக்ஸாம்பிள் இதில் பாஸ் ஆகுதுன்னா நீ இந்த பக்கம் எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணால் பாஸ் ஆகாது. பயன்படுத்தல. எஸ், அப்போ டயோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னாகும், ஒரு பக்கம்
கண்டக்டிவிட்டி இருக்கும், இன்னொரு பக்கம் ரெசிஸ்டிவிட்டி இருக்கும். ரெசிஸ்டிவ்னா புரியுதுல, ரெசிஸ்டிவிட்டினா தடுக்கும். எஸ், அந்த பாயிண்ட் தான் இது. என்ன சொல்கிற புரியுதுல? இப்போ இது ஒரு டப்பா வச்சுக்கலாம், இது ஒரு வுட் வச்சுக்கலாம், ஏதாவது ஒரு பொருள் வச்சுக்கலாம், செமி கண்டக்டர்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த பக்கம் எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ண போகிறோம், இப்படியும் பாஸ் பண்ண போகிறோம். இங்கே ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக வச்சுக்கலாம். அப்படின்னா அர்த்தம் உன்னை தடுக்கும், உள்ள போகவும் தடுக்கும். சப்போஸ் இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்கு வச்சுக்கலாம், இங்கே வந்து 0 வச்சுக்கலாம், ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது. அப்போ அப்படின்னா அது நீ வந்தானா தடுக்காது, உள்ளே போயிடும். பாயிண்ட் புரியல? ரெசிஸ்டன்ஸ் ஹை மீன்ஸ் கண்டக்டிவிட்டி 0ன்னு அர்த்தம். ரெசிஸ்டன்ஸ் லோ மீன்ஸ் அதாவது அர்த்தம் தடுக்க யாருமே இல்லைன்னா கனெக்டிவிட்டி என்ன பண்ணலாம், கனெக்டிவிட்டி அதிகமாக அர்த்தம், உள்ளே போயிட்டே இருக்கலாம். புரியுதுல? காலேஜில் படிச்சிருப்போம்ல, பிஎன் ஜங்ஷன் இப்படி இருக்கும், இது பி, அடுத்து இது என், ரெண்டு சேர்ந்து இருக்கும். இப்போ கரண்ட் பாஸ் பண்ணுறேன், ஓகே, பாஸ் பண்ணுற மீன்ஸ் அது ஏதாவது ஒரு டேரக்ஷன் தான் போகும், ஒன்று இப்படி போகும், இல்லைன்னா இப்படி போகும், இப்படி போகும், ஏதாவது ஒரு டேரக்ஷன் தான் போகும். இப்படி வச்சுக்கலாம். இது போயிடுச்சு, 1 செகண்ட். ஓகே, இப்படி வச்சுக்கலாம், இப்படி போதும் வச்சுக்கலாம். அப்படி போகுதுன்னா இந்த பக்கம் தான் போகுது, கரெக்டாக? அப்போது உள்ளே இங்கே ஈஸியாக போயிடுதுன்னு அர்த்தம். அப்போ ரெசிஸ்டிவிட்டி அதிகமாக அர்த்தமா கம்மியாக அர்த்தமா? ரெசிஸ்டிவிட்டி 0ன்னு அர்த்தம் இல்லை. இப்படி பாஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? ரெசிஸ்டிவிட்டி. அப்போ ஒரு பக்கத்தில் ரெசிஸ்டன்ஸ் 0, இன்னொரு பக்கத்தில் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது, இன்ஃபினைட். அப்போ என்ன அர்த்தம்? ஏதாவது ஒரு டைரக்ஷனில் தான் என்ன ஆகும், மூவ் ஆகும். ஓகே, பிஎன் ஜங்ஷன் ஏன் படிக்கணும்னு தெரியல. ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் ஆஃப் டயோட் தான் இது பிஎன் ஜங்ஷன். சிம்பிளாக தெரிஞ்சுக்க வேண்டியது, டயோட் இஸ் தி ஒன் ஆஃப் தி டிவைஸ். ஓகே, ஒரு செமி கண்டக்டர் டிவைஸ். அந்த எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா, அந்த டிவைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா யூ கேன் ஏபிள் டு பாஸ் கரண்ட் இன் ஒன் டைரக்ஷன். அதான், வேற ஒன்றும் இல்லை. இது கூட ரெண்டு வார்த்தை நான் எக்ஸ்ட்ரா வச்சுங்க. ஓகே, ஒரு டயோடு வச்சுக்கலாம். ஒரு டயோடு வந்து எக்ஸாம்பிள் பிஎன் ஜங்ஷன் வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள், ஒரு பிஎன் ஜங்ஷன் வந்து ஷார்ட் சர்க்யூட்னு சொல்கிறாங்க வச்சுக்கலாம். அப்படி என்ன அர்த்தம்னா, அந்த கரண்ட் வந்து ஃபார்வர்டாக போகும், ஃபார்வர்டு பயஸில் போகும். அதுவே ஓப்பன் சர்க்யூட்னு சொல்கிறாங்க வச்சுக்கலாம். அதே கரண்ட் என்ன ஆகிடும், ஃப்ளோவிங் ரிவர்ஸ் ஆப்போசிட்டில் போகும். மனு புரிச்சுல? எஸ். ஸோ இந்த கீவேர்ட் ஆகும் வச்சுங்க. ஷார்ட் சர்க்யூட், ஸோ கரண்ட் ஃப்ளோவிங் இன் ஃபார்வர்ட் டைரக்ஷன். ஓப்பன் சர்க்யூட், கரண்ட் ஃப்ளோவிங் இன் ரிவர்ஸ் டைரக்ஷன். பிஎன் ஜங்ஷன் இஸ் தி ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் ஆஃப் semiconductor diode. So semiconductor diode is the conducts current in one direction. Last point, எப்போ ஷார்ட் சர்க்யூட் ஒரு பிஎன் ஜங்ஷன், இது ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் டயோடு தானே. இந்த டயோடு வந்து எப்போ ஷார்ட் சர்க்யூட் இருக்கும்னா, டூரிங் தி ஐடியல் கண்டிஷன். டிஸ்டர்ப் பண்ணாமல், ஹீட் அதிகமாக்காமல், எதுவுமே பண்ணாமல் இருந்ததுன்னா ஐடியல் கண்டிஷனாக இருக்கும்போது ஜங்ஷன் என்ன இருக்கும், பிஹேவ்ஸ் லைக் ஷார்ட் சர்க்யூட். ஸோ ஃபார்வர்ட் கரண்ட். ஓகே, நம்ம டயோட்ல ஏன் படிக்கணும்னு தெரியுது இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் எல்இடி இருக்குல்ல, எல்இடி லைட் எமிட்டிங், இந்த படிக்கலாம், அதெல்லாம் புரிஞ்சுங்க. எக்ஸாம்பிள் இது எல்இடி வச்சுக்கலாம். எல்இடியில் கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா அது என்ன ஆகும், லைட்டு மாதிரி எரியும், அவ்வளோதான். இது ஒரு டயோட். ஓகேவா? இதில் லைட்டு பாஸ் ஆகுது, சாரி கரண்ட் பாஸ் ஆகுது. இல்லை, கரண்ட் பாஸ் ஆச்சுனாலே என்ன ஆகிடும், லைட் எரியும், லைட் அடிக்கும். பார்க்கலாம். அடுத்து டிரான்சிஸ்டர் தெரியும்ல. எந்த மாடர்ன் எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தாலும் அதுக்குள்ள என்ன இருக்கும், கண்டிப்பாக என்ன இருக்கும், டிரான்சிஸ்டர் இருக்கும். அதோட மெயின் நேம் மேலே தெரிஞ்சுக்கிறது, டிரான்சிஸ்டர் இஸ் ஏ செமிகண்டக்டர் டிவைஸ். இட் இஸ் யூஸ்டு டு ஆம்பிளிஃபை ஆர் ஸ்விட்ச் எலக்ட்ரானிக் சிக்னல்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் பவர்ஸ். ஸ்விட்ச் பண்ணுறது, மாற்றுறது, டிரான்சிஸ்டர்ஸ். ஓகேவா? ஆம்பிளிஃபையர் தெரியும்ல. இன்னொரு பாயிண்ட், டிரான்சிஸ்டரோட சிம்பிள் தெரியும்ல, இப்படி தான் இருக்கும், போட்டு இப்படி இருக்கும், 1 2 3 இப்படி இருக்கும். ஓகே, ஆம்பிளிஃபையர் தெரியும்ல, இட் இஸ் எலக்ட்ரானிக் டிவைஸ் தட் கேன் இன்க்ரீஸ் தி பவர் ஆஃப் த சிக்னல். இது ஒரு பொருள் வச்சுக்கலாம், எல்லாம் சிக்னல் வருது, அந்த சிக்னல் என்ன பண்ணுறது, கம்மியாக இருக்குன்னா அந்த சிக்னல் ரொம்ப தூரத்துக்கு போய்க்கணும்னா என்ன பண்ணணும், ஆம்பிளிஃபை பண்ணணும். அதுக்கு யார் தான் தேவை, ஆம்பிளிஃபையர் தேவைப்படும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஒரு மைக் யூஸ் பண்ணுறோம், அது வெளியே சவுண்டு கேட்கல, ஒரு 4 பக்கமும் கேட்கணும்னா யூ ஹேவ் டு இன்ஸ்டால் வாட், ஆம்பிளிஃபையர். எக்ஸாம்பிள், நம்ம மைக் யூஸ் பண்ணுறோம்ல பேசுகிறதுக்கு. எஸ், அப்போ அது பேசினா எல்லாத்தையும் கேட்குதுல்ல, அது காரணம் வி ஆர் யூஸிங் இட் ஆம்பிளிஃபையர்.